ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இப்போ வந்து 6வது அத்தியாயம் பார்க்கலாம். 5வது அத்தியாயம் கர்ம யோகம்னு பார்த்தோம். அதுல எப்படி வந்து செயலை துறக்கவும் பின்பு பக்தியுடன் செயலாற்றவும் சொன்னீங்களே, அதோட என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதோட இறுதியாக நம்ம வந்து புலனடக்கம் பத்தி பார்த்தோம், எப்படியெல்லாம் அடக்கலாம் அப்படின்றது 5வது அத்தியாயத்துல. அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகம். 6வது அத்தியாயம் என்ன அப்படின்னா தியான யோகம் அதோட தலைப்பு. சோ இப்ப முதல் இதுல நம்ம பார்த்தோம், 5வதுலயே வந்துட்டு எப்படி புருவ மத்தியில் நீ வந்து ஒருமுகப்படுத்தி கண்களால் பார் அப்படின்னு, மூக்கு நுனியை பார் அப்படின்னு எல்லாம் சொன்னார் கடைசி இதுல. அதைதான் விபரமாக இப்ப தியான யோகம் அப்படின்னு கொண்டு வர்றார். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனா ஒவ்வொன்றையும் விபரமாக எடுத்து சொல்வார். அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த 3ஆக பிரிக்கப்பட்ட பக்தி பகவத்கீதையில முதல் 6 வந்து ஆத்ம ஞானம். அதனுடைய கடைசி பகுதி இன்னைக்கு பார்க்க போறோம். 6வது அத்தியாயம். பல்வேறு விதமான யோக முறைகளை விதவிதமான எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுல உத்தமமானது கிருஷ்ண பக்தி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து முடிக்கிறார். இப்ப இதனுடைய தொடக்கம் எப்படி வருது அப்படின்னா, தியானம் அப்படின்னா எதை கொண்டு தியானம் பண்றோம், அதற்கான கருவி என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். எது கருவி நம்மளுக்கு அப்படின்னா மனம். இப்ப வந்து ஒரு ஹத யோகம் அப்படின்னா உடலை வைத்து பண்ணுவது. அந்த உடலை எப்படியெல்லாம் அசைக்கிறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு விதமான பெயர்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது தியான யோகம்னா எதை வைத்து பண்றோம்னா மனதை கொண்டு பண்ணுவது. சோ அந்த மனதில் கொண்டு தியான யோகம் சொல்லும் போது, தியானம் அப்படின்னா எதையும் ஒண்ண நம்ம சிந்திக்கிறோம். அந்த எதை சிந்திக்கிறோம், அந்த சிந்திப்பது தெளிவாக எப்போது இருக்கும் அப்படின்னா இந்த ஆத்ம ஞானத்தை உணரும் போது தெளிவாக இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சோ இந்த ஆத்ம ஞானத்தின் மகுடமாக இருக்கிறது இந்த 6வது அத்தியாயம். ஆத்ம ஞானம் 6 அத்தியாயத்திலயும் இருக்கு. அதனுடைய என்ன சொல்றது, தலைச்சனாக மகுடமாக இந்த தியான யோகம் இருக்கு. ஏன்னா இந்த ஆத்ம ஞானம் எல்லாம் நம்ம புரிந்து கொண்டு விட்டால், அதை கொண்டு நாம் தியானம் செய்யும் பொழுது நம்முடைய தியானம்
சிறந்ததாக இருக்கும் அப்படின்றது. சோ இதோட 5வது நோடனுடைய தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தா, அஷ்டாங்க யோகம் பத்தி 5வதா தொட்டு வச்சார் கொஞ்சமா. அதை வந்து அதன் விரிவுதான் 6வது அப்படின்னு நம்ம கொள்ளலாம். அப்புறம் தியானம் என்றால் என்ன? அந்த தலைப்பை பற்றி நம்ம சற்றே புரிந்து கொள்வோம். என்ன அப்படின்னா, ஒருமுகமான சிந்தனை, நினைப்பு, ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். அஹ் அப்படியே மாறாத சிந்தனை. அதுதான். அப்புறம் ஆழமான சிந்தனை, எம்பாட்டிக், ஆழ்ந்த சிந்தனை. ஒரு பொருளின் மீதோ மனிதரின் மீதோ ஆழ்ந்த சிந்தனை செய்வது தியானம். சோ நினைத்தல், சிந்தனை செய்தல், இதற்கான கருவிதான், சாதனம் தான் என்னன்னா மனம். சோ இந்த மனம் கட்டுப்பட வேண்டும்ங்கிறது தான் தியான யோகம். தியானம் சும்மா செஞ்சுட்டே இருக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஒண்ணும் நீங்க பார்க்க வேண்டாம், எதையுமே யோசிக்க வேண்டாம், தியானம் பண்ணுங்கன்னு, பேசாம கண்ணை மூடிட்டுருங்கன்னு. ஆனா அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த மனதை எப்படி கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்துவதுன்னு தெரியணும். அதுதான் தியானத்தின் அடுத்த நிலை. சோ இப்ப மனம் கட்டுப்பட வேண்டும். கட்டுப்பட்ட மனதால் நாம வந்து கிருஷ்ணரை தியானிப்பது எளிது என்பதால் அதுவே இந்த அத்தியாயம் முழுவதுமாக பேசப்படுகிறது. மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து புலனடக்கம்னு பாக்குறோம். அதுல வந்து அஷ்டாங்க யோகம், 8 படிக்கட்டு கொண்ட இந்த அஷ்டாங்க யோக முறை முக்கியமான வழியாக சொல்லப்படுகிறது. அதை பார்க்கலாம். தொடக்கம் வந்து விதிக்கப்பட்ட கடமைகள், அப்புறம் செயல்கள், கர்மாக்கள், பற்றற்று செய்பவனே யோகி சன்னியாசி ஆகிறான் அப்படின்லாம் சொல்றார். அப்புறம் செயலற்ற தன்மை கண்டிக்கப்படுகிறது. செயலற்று நீ வந்து இனர்ஷியால உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி எல்லாம் தொடங்குகிறது. அப்படி தொடங்கி இதுல வந்து எத்தனை ஸ்லோகங்கள், 47 ஸ்லோகங்கள் இருக்கு. முடிவாக வந்து யோகி, தபஸ்வி எப்படி இருப்பான், அவனை விட உயர்ந்தவனாக பக்தன் இருப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுல பிரிவுகள் வந்து யோகம் என்றால் என்ன, யோகி என்பவன் யார், யோக முறையில் முன்னேறுபவனின் நிலை என்ன, அவன் எதனை அடைகிறான், அவனுடைய இலக்கு என்ன, யோகம்னா என்ன, யோகி எப்படி இருப்பான், யோகியினுடைய இறுதிய நிலை என்ன, அதெல்லாம் சொல்றார். மனதை கட்டுப்படுத்துவது எப்படி, யோகம் வந்து சும்மா செஞ்சிட முடியாதுல்ல, கட்டுப்பாடு வேண்டும். இதுதான். சோ பகவான் வாச்சனை தொடங்குகிறது. செயலற்றவன் யோகி சந்நியாசி ஆவதில்லை அப்படின்னு சொல்றார். பற்றற்று செயலாற்றுபவனே சந்நியாசி. செயலாற்றாமல் இருந்தால் அவன் வந்து துறவி கிடையாது. எல்லாத்தையும் திறந்துட்டான் அப்படின்னா துறவி கிடையாது. காரியம் செய்து கொண்டே பற்றை துறக்கிறான், அப்பதான் அவன் சன்னியாசி. சன்னியாசி அது நம்ம முன்னாடி பார்த்தோம். சன்னியாசி என்ன, நான் எல்லாத்தையும் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்குவம் இல்லாமல் விடுபவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, போலி சாமியார்கள் உருவாவது அதனால் தான். என் மனக்கட்டுப்பாடு இல்லை. தன்னை வெளியில் வந்து சன்னியாசின்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உள்ளல் வந்து அவர்களுக்கு அத்தனை போராட்டம் இருக்கிறது. புலன் வந்து பல விஷயங்களையும் நாடுகிறது. அவர்களால் கட்டுப்பாட்டுடன் இருக்க முடியவில்லை. சோ அப்படியாக கட்டுப்பட்ட பற்று அற்று இருப்பவர்கள்தான் சன்னியாசியாக முடியும் அப்படின்றது. நம் திருப்திக்காக அல்லாமல் பகவான் திருப்திக்காக வேலை செய்வதே பக்குவமான நிலை. அவனே சிறந்த யோகி சந்நியாசி அப்படிங்கிறார். சோ எப்படி இந்த சந்நியாசத்துக்கு கால் எடுத்து வைக்கிறது? எனக்கு வேண்டாம், எனக்கு இங்க பாருங்க, இந்த சில வயசானவங்க எல்லாம் எனக்கு வீட்டுல வந்து நிலைமை சரியில்லை, என்னை வந்து சின்னவங்க எல்லாம் நல்லா பாத்துக்கல, நான் எங்கேயாவது கோயில போய் சேர்ந்துடலாமான்னு பாக்குறேன், ஆசிரம் போய் சேர்ந்துடலாமான்னு அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறத பாக்குறோம். அதாவது இங்கு ஒன்று சரியில்லை என்பதற்காக இன்னொன்றை போய் நாடுவது அல்ல சந்நியாசம். அங்கு செல்வதற்கு விரும்பி போகிறது. இங்க எல்லாம் இருந்தால் கூட நான் இதனை துறந்து விட்டு போகிறேன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான சந்நியாசம். என்னுடைய விருப்பம் எனக்கு இங்க பிடிக்கல அதனால போறேன் அப்படின்னு சொல்றது அல்ல சந்நியாசம். எனக்கு இங்க எல்லாமே பிடிச்சிருக்கு, பிடிச்சாலும் நான் வந்து அங்க விருப்பப்பட்டு போறேன் அப்படின்னு சொல்லி போறோம் இல்லையா, அதுதான் உண்மையான சந்நியாசம். இப்போ நம்ம பல சமூகங்கள்லயும் ஒரு பழக்கம் இருக்கு. காசிக்கு போனா எதையாவது ஒண்ணு விட்டுட்டு வரணும், கயாவுக்கு போனாவோ ஏதோ. அப்ப வந்து சில பேர் வந்து பிடிக்காத பாவக்காய் விடுறேன், பிடிக்காத கோவக்காய் விடுறேன் அப்படின்னு விடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இப்ப வந்து உங்களுக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும், அதுதான் உங்களுக்கு பிடிச்ச பழம், திராட்சை ஆரஞ்சுன்னு இருக்குன்னா அதை விட்டுட்டு வரணும். பிடித்ததை விடுவதுதான் உண்மையான துறவு. பிடிக்காததை விட்டு வர்றது வந்து எப்படி நீங்க சாப்பிட போறது இல்ல. அதை எதுக்கு விடுறீங்க? அதுலதான் உங்களுக்கு பற்றே இல்லையே, அப்ப ஏன் பற்று இல்லைன்னு சொல்றீங்க?
எனிவே அத வச்சா கூட நீங்க தொட போறதில்ல. அப்புறம் எப்படி பற்றுல்ல? அது போல. அதுபோல் தான் துறவு வாழ்க்கையிலும். நம்ம வந்து சில பேர் என்கிட்டயே கேட்பாங்க, "இஸ்கான் கோயில்ல போய் நம்ம சேர்ந்துக்க முடியுமா?" எப்படி சேர்ந்துக்கிறது? ம். அதாவது உங்க வீட்ல உங்களுக்கு நிலைமை சரியில்லங்கிறதுக்காக கோயில்ல போய் சேர முடியாது. கோயில்ல போய் சேவை செய்றதுக்கு விருப்பம் இருந்தால் தான் கோயில்ல போய் சேர முடியும். அதுதான் நீங்க உண்மையான அங்கு நிலைமை நன்றாக தான் இருக்கிறது. ஆனால் என் மனம் பகவானிடமே ஒட்டிக்கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த பற்று அல்லாமல் அதை விட்டு விட்டு நான் அங்கு போகிறேன் அப்படின்னு சொல்றது. ஸோ சிறந்த யோகி என்பவன் மனக்கட்டுப்பாடோடு பற்றற்று காரியங்களை செய்பவன் அப்படின்னு சொல்றார். செயலை துறப்பவன் எப்படி யோகி ஆக முடியாதோ, அதுபோல புலனுகர்ச்சிக்கான இச்சையை துறக்காதவனும் துறவியாக, யோகியாக முடியாது அப்படின்னு அடுத்ததுலயே திரும்ப சொல்றார். இதுதான் நான் இப்ப சொன்ன விளக்கம் அதுதான். அப்படியே நான் செய்யாம இருக்கேன். நான் வந்து இப்ப இன்னைக்கு வந்து நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு துறவியா? நான் துறவி, நான் செய்ய மாட்டேன். அப்படின்னு சொல்றது கிடையாது துறவு. அது அது எப்படி துறவியாக முடியாது? அப்படி சொன்னா முட்டாள்தனம் இல்லையா? நான் காரியம் செய்ய மாட்டேன் என்று சொல்வது. அதே போல் தான் புலனுகர்ச்சிக்கான இச்சையை நம்ம விடவே இல்ல. வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா நான் வந்து துறவியாகிறேன் அப்படின்னு சொல்றது, அதுவும் துறவியாக முடியாது அப்படி சொல்பவர்களும். ஸோ அதனால அ எடுத்தோனயே நான் வந்து துறவியாகிறேன் என்று சொல்வதை விட, புலன்களை முதலில் துறக்க வேண்டும். புலன் நுகர்ச்சியை, புலன் ஆசைகளை துறக்க வேண்டும். பின்புதான் துறவியாக முடியும் அப்படின்னு சொல்றார். ஞான யோகத்தில் கூறப்படும் ஞானமும், யோக வழிமுறையில் கூறப்படும் புலனடக்கமும் கிருஷ்ண உணர்வில் தானாகவே வாய்த்து விடுகின்றன. இதுதாங்க மெயின் ஸ்டேட்மெண்ட்டே. நான் வந்து அனுபவத்திலேயே உங்களுக்கு சொல்கிறேன். பல விஷயங்கள் இப்ப வந்து பல யோக முறைகள் இருக்கு. ம். எவ்வளவோ யோகா ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. குருஜிஸ் இருக்காங்க. அவங்கலாம் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த இந்த யோகா, அந்த யோகா அவங்கவங்க ஒவ்வொருத்தர் சொல்லிக் குடுக்குற ஒரு யோகாக்கும் ஒரு பெயர் இருக்கு. ம். அத நான் வந்து குறிப்பிட விரும்பல. எல்லாம் இருக்கு. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு ஊருக்கு ஊரு இருக்கு. ஆனால் அவற்றுக்கெல்லாம் பலன் எப்போது கிடைக்கும்? நீங்க ஒரு தடவ கத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னா பலன் கிடைச்சிடுமா? ஒரு தடவ போய் அந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணா போதுமா? இல்ல. என்ன சொல்லி அனுப்புறாங்க? 21 நாளாவது பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பண்ணணும். அது நான் தவறு அது அது எதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவற்றையெல்லாம் பழக வேண்டும். நீங்க ஒரு யோகா கிளாஸ்க்கே போறீங்கன்னா, நான் எல்லாம் கத்துக்கிட்டேன். அப்படின்னு சொல்லி வந்து நின்னு என்ன யூசு? அத நீங்க செய்யணும். அப்பதான் அதனோட பலன். அ அந்த கிரியா நீங்க பண்றதுனால உங்களுக்கு இன்னென்ன பலன்னு அந்த யோகா குரு சொல்லிட்டார். அதெல்லாம் உங்களுக்கு வந்துருமா? ஒரு தடவ கத்துக்கிட்டு வந்துட்டா? இல்ல. அவற்றை கடைபிடிக்க வேண்டும். ம். அவற்றை பயிற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அதனால அந்த ஞான யோகத்தில் கூறப்படுகிற ஞானம். அது ஒரு ஞான யோகம் நம்ம படிக்கிறோம். அந்த ஞானத்த வாங்கிக்கிறோம். அது ஏட்டு சுரைக்காயாவே உட்கார்ந்திருக்கும். அத நடைமுறைப்படுத்தினால் தான் அதுக்கு பலன். யோக முறையில் கூறப்படும் புலனடக்கம் எல்லாம். அதெல்லாம் ஏட்டு சுரக்கா தான் அதுவும். யோக முறையில வந்து சொல்லுவாங்க, நீ வந்து இப்படி அந்த விருக்ஷாசன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு கால்ல நிக்கிறது. அப்படின்னுன்னா, தூரத்துல இருக்க ஒரு பொருளை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அ நீங்க வந்து அ பேலன்ஸ் கிடைக்கும். விழமாட்டீங்க நிக்கும்போதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வந்து ஒருமுகப்படுத்துகிற போது அது கிடைக்கும். சரி இது வந்து அவங்க எழுதி குடுத்து புக் வாங்கி படிச்சா இது முடியுமா? படிச்சுக்கிட்டோம்னா இத பண்ணிட முடியுமா? பயிற்சி பண்ண வேண்டும். அதுதான் புலனடக்கம் அங்கு முக்கியமாக இருக்கிறது. யோக முறையில் நீங்கள் அப்போதுதான் அதை பார்த்து நிற்கும் பொழுது உங்கள் புலன் அடங்கும். நீங்க நேரா பார்க்கும்போது உங்க உடலிலும் ஒரு அடக்கம் கிடைக்கும். ஒடுக்கம் கிடைக்கும். ஒரு சமநிலை கிடைக்கும்னு சொல்றாங்க. மனதில் சமநிலை இருக்கும்போது, உடலிலும் ஒரு சமநிலை கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி செய்து வரக்கூடியது கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பொழுது, பக்தியில் இருக்கும் பொழுது. ம். இவையெல்லாம் தானாகவே சித்திக்கும். நீங்கள் வந்து அந்த புலன் அடக்கம் என்பது தானாக சித்திக்கும். அந்த யோகா எல்லாம் தானா சித்திக்கும்னு சொல்லல. யோகாவோட பலன்லாம் தானா வரும்னு நான் சொல்லல. இந்த மனக்கட்டுப்பாடுன்னு இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவோ படிச்சு நம்ம வந்து ஹவ் டூ கண்ட்ரோல் ஆங்கர். ம். ஹவ் டூ பி ஃபியர்லெஸ். ம். ஹவ் டு அ அ அ யூ நோ அ பல இது இருக்கு. நீங்க ஹவ் டு பி ஃப்ரெண்ட்லி ஈவன் வென் யூ ஆர் நாட் ஃப்ரெண்ட்லி. என்னென்னமோ சொல்லலாம். எல்லாத்துக்கும் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்கு. ஆனா, அது எல்லாம் ஞானமாக மட்டுமே இருக்கும். எப்பன்னா அத நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ம். புலனடக்கம்ங்கிறது நம்ம தான் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும்.
ம். அது போல, ஆனால் பக்தியில என்ன அப்படின்னா, நான் பார்த்த உண்மை, அனுபவப்பட்டது, இப்படியெல்லாம் பார்க்கிறோம். சரி, நமக்கு இப்ப பயமா இருக்கு. பயத்த எப்படி போக்கிக்கிறது? அப்படின்னா, அதுக்கு அவங்க சொல்றாங்க, "என்னென்னது பண்ணு, இப்படி யோசி, இப்படி யோசிச்சா சரி நான் இனிமே இப்படி யோசிக்கிறேன். இனிமே இப்படிதான் யோசிக்கணும்." அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அது மாதிரி டிப்ரஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டிப்ரஷன் எதனால வருது? நம்ம ஏன் வரக்கூடாது? அப்படி எல்லாம் படிக்கிறோம். நெறைய அனலைஸ் பண்ணி பார்க்கிறோம். அப்ப அதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஆனா பக்தியில பண்ணும்போது பகவத் பக்தி அப்படி போயிட்டா, நம்ம உள்ளூர வந்து நமக்கு ஒரு பயம் இருக்கு. ஒரு டிப்ரஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் போகணுங்கிற அம் அ ஆஸ்பிரேஷன் இருக்கு. டிசையர் இருக்கு நமக்குள்ள. ஆசை. ம். ஆசை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு வேண்டுதலாக இருக்கு நமக்குள்ள. இதெல்லாம் நம்மிடமிருந்து மறைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் இருக்கு. அந்த வேண்டுதல் இருக்கும் பொழுது, அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு, பகவத் பக்தி நாம் செய்யும் பொழுது, அதாவது ஜபம் செய்யும் பொழுது, பகவத் விஷயங்களைப் பற்றி கேட்கும் பொழுது, ம். பகவத் விஷயத்தை கேட்பதுன்னா என்ன? இது பகவானுடைய பகவத்கீதையை கேட்கிறோம் அப்படின்னா என்ன? பகவான் நம்மோட இருந்து சொல்வது போல் தான் இது. பகவானின் அருகாமை நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்ப எப்படி நெருப்புக்கு பக்கத்துல இருந்தா சூடு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மேல வருமா? அ இப்ப இந்த குளிர்காலத்துல நீங்க அந்த பான்ஃபயர்லாம் சொல்றாங்கல்ல, அந்த ஃபயர் கிட்ட போனா நம்மளுக்கு நெருப்பு வரும். அதுபோல பகவானின் அருகாமையில் இருந்தால், பகவானுடைய அந்த தாக்கம், அவருடைய அருள் நம்மளுக்கு அப்படியே நம்ம மேல வரும். அதுபோல் தான் இந்த கிருஷ்ண கதைகளையும், பகவத் கதைகளையும், பகவத் விஷயங்களையும் கேட்கும் பொழுது, பகவானுடைய அருளானது நம்ம மேல வரும். அவர் நம்மை சுற்றி இருப்பது போல ஒ ம் அ இருக்கும். அது உண்மை. நம்மை சுற்றி தான் இருப்பார். இப்ப வந்து கிருஷ்ணர் கதைகளாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ம் அசுரவதம் எல்லாம் என்ன பண்ணார்? குழந்தைகளோட எப்படி விளையாடினார்? யசோதையோட என்ன பண்ணார்ன்னு கிருஷ்ணா புக்ல வருது. அது மாரி நெறைய படிக்கிறோம். அப்ப நம்ம நம்ம வீட்டுக்குள்ளேயே, நம்ம பக்கத்திலேயே அந்த காட்சி நடப்பது போல. அப்ப அவர் நடப்பார். அப்ப இருப்பார் அப்படிங்கிறது. சோ அந்த அருள் நம்மளுக்கு வரும். ம். அந்த அருள் வரும்பொழுது, நம்முடைய வேண்டுதல் உள்ள மூலையில இருக்கு பாருங்க. இப்ப இதுல எல்லாம் ஈடுபடும்போது, நீங்க வந்து அந்த வேண்டுதல பத்தி யோசிக்கல. கதையில வந்து முழுமையாக தான் ஈடுபட்டீங்க. அப்ப ஆனால் பகவான் வந்து அங்க நின்னா கூட எங்க இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள பாப்பார். அப்ப உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குங்கிறத அவர் பாப்பார். என்ன பாப்பார்? இவங்க வந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஆவல் இவர்களிடம் இருக்கிறதுன்னு புரிவார். அறிவார். அப்ப அதை மாற்றுவார். இது பிராக்டிகல் உண்மை. நீங்க வந்து படிச்சு, தெரிஞ்சு கோவத்த வந்து 1, 2, 3 எண்ணா போயிடும். இல்லன்னா எந்திரிச்சு தண்ணி குடிச்சா போயிரும். எந்திரிச்சு வாக்கு போனா போயிடும். இதெல்லாம் நீங்க பண்ணணும். ஆனா, இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம, வெறும நீங்க பக்தி பண்ணாலே, கோபத்துக்கு நீங்க வொர்க் பண்ணவே வேண்டாம். பகவானுக்கு வொர்க் பண்ணா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணா, கோபத்தை என்ன பண்ணணும்னு நீங்க யோசிக்கவே வேண்டாம். அது தானாக குறையும். அதான் இங்க கிருஷ்ண உணர்வில் தானாகவே வாய்க்கப்பெறும். இந்த புலனடக்கம் எல்லாமே அப்படின்றது தான் இதுல உள்ள சாரம். அப்புறம் யோகா ருருக்ஷு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அடுத்த இதுல. அது என்னன்னா, அஷ்டாங்க யோகத்தை தொடங்கிய மாணவன். ம். அவனுக்கு வந்து கர்மமே வழி. யோகா ரூட அப்படின்னா இறுதிப்படியில் இருப்பவன். துறவே வழி அவனுக்கு. இறுதிப்படியில் யோகாரூட, யோகா ருருக்ஷு அப்படின்னு 2 இருவரை பற்றி சொல்றார். யோகா ருருக்ஷுன்னா அஷ்டாங்க யோகத்தை தொடங்கிய மாணவன். அவனுக்கு வந்து இந்த ஒவ்வொன்னையும் அவன் செய்யணும். யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி வரைக்கும் இவன் அத்தனையும் செய்யணும். அ ஆரம்பத்தில் வந்து இது பலனை எதிர்பார்ப்பது போல தெரியும் ஒவ்வொன்றும். ஆனால் போக போக புலன் கட்டுப்பாட்டுக்கும் மனக்கட்டுப்பாட்டுக்குமே அவை வழிவகுக்கும். இது வந்து நம்ம யமம் நியமம்லாம் நம்மளோட உடல் நல்லதுக்காக, ஆசனங்கள் பிராணாயாமம்லாம் நமக்கு நல்லதுன்னு நினைப்போம். ஆனால் இவை நல்லதுன்னு தான் சொல்றாரு கிருஷ்ணர். இது கெடுதல் கிடையாது. ஆனா இறுதியான இடம் இருக்கு பாத்தீங்களா, சமாதி. அதையும் தாண்டி இருக்கிற பக்தி, அந்த நிலை துறவுக்கு சுலபமான வழி. இவ்வளவு போக வேண்டியதே இல்லைன்னு சொல்றாரு. இதெல்லாம் அதுல கவர் ஆயிரும்னு சொல்றார். அதுதான் சொல்றேன். இதெல்லாம் இந்த அஷ்டாங்க யோகத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நமக்கு வந்து பக்தியில் செய்யும்போது சித்தித்து விடும் அப்படின்னு சொல்றார். புரியுதா? அதான் புலன் கட்டுப்பாட்டுக்கும், மன கட்டுப்பாட்டுக்குமே தான் வழிவகுக்கும். அது எப்படின்னா, மெதுவா நம்ம ஏறி
ஏறி, ஏறி, ஏறி போற மாரி. இதுனா சல்லுன்னு அப்படியே மேல ஏறுற மாரி. லிஃப்ட்ல. அது மாரி. ஸோ தியான நிலை கடைசியாக இருக்கு இல்லையா? அது மன இயக்கங்கள்லாம் நின்றுவிட்டு, நமக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது. ஸோ இது வந்து இந்த தியான நிலைக்கு போகும்போது, அந்த நிலையில் பகவானை இருத்தி வைப்பதற்கு ச அ சாதகமானது. அது மிக மிக சாதகமானது. அமைதியான மனதில் க க பகவானை கொண்டு வந்து உட்கார வைப்பது மிக சுலபம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது யோகத்தில் உயர்ந்தவன், தியான நிலை அடைந்தவன் என்று யார சொல்லலாம்? அப்படின்னு இப்ப சில பேர சொல்றார். பலநோக்கு செயல்கள், பலனை எதிர்பார்த்து காரியம் செய்தல், புலனின்பத்தில் ஈடுபடுதல், இவை இரண்டையும் துறந்து ஆசைகளை துறந்தவன் எவனோ அவனே யோகத்தில் சிறந்தவன். பலன்ல எதிர்பார்ப்பு. எனக்கு என்ன கிடைக்குது? அது இல்லாம பார்க்கிறவன். அதே போல ம் மனம் என்பது வந்து யோகம் செய்வதற்கான கருவி. மனம் இப்ப யோகம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. அப்ப எப்படி பள்ளி வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்டதோ, இனி வந்து மனம் பற்றி கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா, ஒரு பள்ளின்னு உள்ள போனீங்கன்னா, குழந்தைகளுடைய செயலா தான் இருக்கும். அதுபோல இதுல மனம் பற்றி அறியணும் இல்லையா? ஸோ மனம் சொல்றார். இது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். என்னன்னா, "மனமே நண்பனும் எதிரியும்" அப்படின்னு சொல்றார். இது ரொம்ப ரொம்ப ம் அ ஆழமான பாயிண்ட்டும் கூட. எப்படி அப்படின்னா, அது நம்மை தாழ்த்தியும் விடும், உயர்த்தியும் விடும். அ அ உயர்த்திக் கொள்ள வேண்டுமே தவிர, தாழ்த்திக் கொள்ளக்கூடாது நம்ம அந்த மனதை பயன்படுத்தி. நம்ம அதுல வந்து அது ஒரு பலூன் மாரின்னு வச்சுக்கோங்களேன். தண்ணிக்குள்ள. அத வச்சு நம்ம அதுல விழுந்தோம்னா விழுகவும் செய்யலாம், மேலயும் போலாம். 2மே அது பண்ணும். 1 கிடையாது அது. 2மே பண்ணும். அப்ப பு வ ம் புலனின்பத்தை அந்த மனம் புலனின்பத்தை நாடுகிறது என்றால் தாழ்ந்து போகும். கிருஷ்ண சம்பந்தமாக நாடுகிறது என்றால் உயர்ந்து விடும். இதுதான். நீ எத புடிச்சுக்கிற அப்படிங்கிறது தான் முக்கியம். எப்படி பயன்படுத்த வேண்டும்? நண்பனாகவா? எதிரியாகவா? அ அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். மனதை வென்றவனுக்கு மனம் நண்பன். மனதை வென்றவன்னா என்ன அர்த்தம்? அ கட்டுப்படுத்தியவன். இல்லையா? ஒரு ராஜா போய் அந்த நாட்ட கட்டுப்படுத்திட்டான். அங்க இருக்க மன்னன போய் அடிச்சு, தனக்கு கீழ கொணர்ந்துட்டான். அப்படின்னா என்ன? வென்றுட்டான்னு சொல்றோம். அவன் தான் வென்றவன் அந்த போர்ல அப்படின்னு. ஸோ அப்ப அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவன். மனதை கட்டுப்படுத்தி கொண்டு வந்தவனுக்கு மனம் நண்பனாகிவிடும். கட்டுப்படுத்த இயலாதவனுக்கு மனம் மாபெரும் விரோதி ஆகிவிடும். அது போய் மேல உட்கார்ந்துரும். அப்ப இவன் வந்து தனக்கு ஒண்ணுமே இல்லாத அடிமை போல மனதுக்கு ஆகிவிடுவான். அதான் அடங்காத மனம் அடங்காத காட்டுத்தீ போன்றதாம். அது வந்து இவன சாப்ட்டுரும். மனம். போல காட்டையே அழித்து விடும் இல்லையா? இவனையே அப்படியே முழுவதுமாக அழித்து விடும். அப்ப ஆன்மாவுக்கு மாபெரும் விரோதி. இழிவையே தந்துவிடும் அப்படின்னு சொல்றார். அதான். கட்டுப்பட்ட மனதை கொண்டவன், மனதை வென்றவன். அவனுக்குள்ள அறிகுறிகள் என்ன? கட்டுப்பட்ட மனம் உள்ளவன் எப்படி இருப்பான்? இப்படி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த அறிகுறிகள் சொல்றார். நீ இப்படி இப்படி நடந்தா அமைதியை அடைந்தவன் பரமாத்மாவை அடைந்தவன் ஆகிறான் அப்படின்னு. நீ அமைதியாக இருக்கிறாய் என்றால் அதான் தியான நிலை சொன்னார் இல்லையா? அந்த தியானத்தில் இருக்கும் பொழுது அமைதி. சோ அமைதியை அடைந்தவன் பரமாத்மாவை அடைந்தவன். இன்ப துன்பம், குளிர் வெப்பம், மான அவமானம், இருமைகளே அவனுக்கு இருக்காது. எது இருந்தாலும் சமநிலையா பார்ப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு என்ன குளிராதா? அவனுக்கு சூடு இருக்காதா அப்படின்னு இல்ல. அதை பொறுத்துக் கொள்வான். இருக்கும். பொறுத்துக்கொள்வான். இதே இது நீங்க நீங்க வந்து இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க குழந்தைகள்லயே சில பேர் பார்க்கலாம். எவ்வளவு பெரிய அடிபட்டு இருந்தாலும், சில பிள்ளைங்க பொறுத்துக்கும். அத பத்தி கண்டுக்காது. சில பிள்ளைங்க ஒரு சின்ன கொசுக்கடி இருக்கும். அதுக்கு வந்து அ இப்படி ஆயிருச்சு, ஆயிருச்சு, ஆயிருச்சுன்னு பார்த்து அழுகும். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? 1 டூ 10 வலி லெவல்ல பொறுத்துக்கிற தன்மை வந்து சில பேருக்கு வந்து, எனக்கு 10ஆ இருக்கிறது உங்களுக்கு 2ஆ கூட இருக்கலாம். என்னோட வலி லெவல் 2ம் 1 தான். ஆனா, அத நான் 10ன்னு சொல்லுவேன். ஐயோ! ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவேன். ஆனா, அதே வலி தான் உங்களுக்கு இருக்கும். அது நீங்க 2ன்னு தான் சொல்லுவீங்க. இப்ப வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்து உங்களுக்கும் ஒரு ஒரு முட்டி வலி, ஒரு வயிறு வலி ஏதோ ஒண்ணு. அப்ப அவர் கேட்கிறாரு, "உங்களுக்கு எவ்ளோ வலிக்குது? 1 டூ 10ல என்ன இடத்துல ரேட் பண்ணுவீங்க?" நம்ம எத வச்சு ரேட் பண்ணுவோம்? நம்மளோட தாங்கு சக்தியை வைத்து ரேட் பண்ணுவோம். இல்லையா? ம். எனக்கு வந்து இதுக்கு மேல தாங்கவே முடியாதுன்னா, நான் 10ன்னு சொல்லிடுவேன். ஆனா, ஆக்சுவலா என்னோட தாங்கு சக்தியை பொறுத்தது தான் அது. இப்போ வந்து நீங்க உங்களுக்கு வந்து அது 5ன்னு சொல்லுவீங்க. ஏன்னா, இத விட இது ஒரு மாரி பேரபிளா தான் இருக்கு அப்டின்னா 2, 3 அப்டின்னு சொல்லுவோம். அதுபோல இப்படித்தான் இருமைகளை ஒருவன் கடக்கிறான்.
அவனுக்கு பொறுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது. அனைத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய தன்மை. இதுதான் அமைதியாக இருக்கவனுடைய அறிகுறி அப்படின்னு சொல்றது. சோ 8 ஞான விஞ்ஞான 8வது ஸ்லோகம் வந்து ஞான விஞ்ஞான திருப்தாத்மா அப்படின்னு சொல்றாரு. ஞானம் ஏட்டறிவு, விஞ்ஞானம் அனுபவ அறிவு. நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப ஞானமா சேர்த்து வச்சுக்கிறதுல யூஸ் இல்ல. ஞானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் விஞ்ஞானம் அப்படின்னு பாக்குறோம். ஞான விஞ்ஞானம். நம்ம நினைக்கிற மாதிரி விஞ்ஞானம்னா அறிவியல்னு எடுத்துக்காதீங்க. பகவத்கீதையில நீங்க பாகவதம் படிக்கும் போது இந்த விஞ்ஞானம்ங்கிற வார்த்தை அடிக்கடி வருது அப்படின்னா என்ன மீன் பண்ணுதுன்னா அனுபவ அறிவு, உணர்ந்த அறிவு, ரியலைஸ்டு நாலேஜ். ஓகே, அப்படி எடுத்துக்கணும். இது வந்து அனுபவ அறிவு. ஏட்டறிவு, இந்த ஞான விஞ்ஞான திருப்தாத்மா, இதில் திருப்தி யுறுகிறவன் யோகி அப்படிங்கிறார். தன்னடக்கம் அவன் பெரும் முக்கியத்தன்மை. தன்னடக்கம்னா ஹியூமிலிட்டி, மாடஸ்டி, பணிவு. முதல்ல பெருமைப்பட்டுக்க மாட்டான், நானே நானேன்னு. அப்படி தற்பெருமை பேசுகிறவனுக்கு முதல்ல என்ன அப்படின்னா பக்குவம் இல்லை. இந்த சமநிலையில் அவன் இல்லை என்று அர்த்தம். அந்த சமநிலைக்கு வந்த அவன் துறக்கவில்லை, அவன் துறவி இன்னும் ஆகவில்லை. அந்த துறவு மனப்பான்மை அவனுக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். நம்மளே வந்து நம்ம குழந்தைய பெருமையா ஒரு இடத்துல பேசிக்கிறது, நம்மளையே நம்ம செஞ்ச காரியத்தையே பெருமையா பேசுறது, இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா அறிகுறிகள் நாம் இன்னும் பக்குவப்படவில்லைன்னு. அதுக்காக தான் இதெல்லாம் இங்க வருது. நம்மளுடைய பாடம் இதுதான். இது நம்ம நான் என்னன்னா, இப்போ நீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா யூஆர் ஆல் ரெடி டு அனலைஸ் நாட் பகவத்கீதா, யுவர் ஓன் செல்ஃப். உங்களுக்கு இதை பொருத்தி பார்க்க தயாராக வந்திருக்கீங்க. அதுதான். எஸ் மேம், கரெக்ட் மேம். எஸ் எஸ் மேம், கரெக்ட். அதுதான் அதுதான் பகவத்கீதையினுடைய நோக்கமே. நம்ம வந்து இதுல இருக்கிறது தெரிஞ்சு என்ன பண்ண போறோம், இதுக்கு நமக்கு அப்ளை பண்ணி பாக்குறோம். அப்படியாக தன்னடக்கம் அவன் பெரும் முக்கிய தன்மை. இந்த தன்னடக்கம் இல்லைன்னா நம்ம சமநிலையில் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த சமமாக பார்த்தல்னா கூழாங்கற்களாக இருக்கட்டும், வைரக்கற்களாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், வெறும் உப்பு கற்களாக இருக்கட்டும், அனைத்தையும் சமமாக பார்ப்பான். போனதுலயும் பார்த்தோம்ல, நாயை உண்பவன் நாய் யாராக இருந்தாலும், யோகி யாராக இருந்தாலும் சமமாக பார்ப்பான். அதான். அது போல அனுபவ அறிவு அப்படிங்கிறது முக்கியம். ரியலைஸ்டு நாலேஜ். நாலேஜ் முக்கியம் இல்லை, அதனை அனுபவித்து அறிய வேண்டும். இன்னொன்று, பகவத்கீதையை நீங்க படிச்சீங்கன்னா பகவானை உண்மையாக வேண்டி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா என்ன கிட்டும்னு வச்சுக்கோங்க, அனுபவம் கிட்டும். என்ன அனுபவம்? இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்தி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும். அப்படின்னா என்ன, எப்பவுமே நல்லதே நடக்கும் அப்படின்னு தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா கெட்டதும் வரும். அப்பதான் நம்மளோட புத்தி அதுல வந்து நம்ம எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கோம்னு தெரியும். எப்பவுமே சமமா ஒரு மாதிரி நல்லா இருக்க சிச்சுவேஷன் லைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து நான் வந்து அவர் ரொம்ப அமைதியானவர்ப்பா, பேசவே மாட்டாருன்னா பேசினான்னு தெரியும் அவர் எவ்வளவு அசிங்கமா பேசுவாருன்னு இருக்கு இல்லையா? சோ நம்ம வாய் திறக்கும் போதுதான் நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், நமக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அது போல நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதுதான் நாம் தூய்மை பெறுவோம். இல்லைன்னா வழியே இல்ல. இப்ப பாருங்க, அது முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு அழுக்குன்னு இருந்தா அதை போட்டு அழுத்தி தேய்ச்சா தானே போகும். அது போலதான் நமக்குள்ள இருக்க கர்மா, பாவங்கள், அழுக்குகள், நம்முடைய இருக்கக்கூடிய நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஷார்ட் கமிங்ஸ், தவறுகள் இருக்கு இல்லையா, அனர்த்தங்கள்னு சொல்லுவாங்க. அவற்றை மாற்ற வேண்டும் என்றால் நமக்கு பியூரிபிகேட்டரி ப்ராசஸ் ஒண்ணு வேணும் இல்லையா? அதுதான் இது. சோ அது வந்து ஞானம், நாம் படிப்பது ஞானம், நமக்கு வருகிற அனுபவம் தான் இந்த பியூரிபிகேட்டரி ப்ராசஸ். சரி, இப்போ உங்களை ஒரு திட்டுறாங்க, ஒரு அவமானமான ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, அதெல்லாம் இருக்குன்னா ஜஸ்ட் இப்படி யோசிங்க, நம்மை தூய்மையாகிறோம், நாம் தூய்மைப்படுத்தப்படுகிறோம், நம்ம இந்த அனுபவத்துக்கு ஏன் வருகிறோம், நாம் நம்மை சுத்திகரிப்பதற்காக இது நடக்கிறது அப்படின்னு நினைச்சாலே பல சிச்சுவேஷன்ஸ் அடுத்தவங்களை குற்றம் பார்க்காமல், அவங்களால இப்படி நடந்துருச்சு, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்காம, இது என்னுடைய சுத்திகரிப்புக்காக நடந்தது அப்படின்னு நம்ம நினைப்போம். சரிதான். வந்து ஏட்டறிவு நிரம்ப பெற்றவனிடம் இருந்து ஞானம் பெறுவதை விட அனுபவ அறிவன் பெற்றவன் யார்?
கிருஷ்ண உணர்வில் வாழ்ந்து தன்னடக்கம், அமைதி, சமநிலை எல்லாம் பெற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா? ஒரு ஒரு சீனியர் டிவோட்டீஸ்ன்னு அவங்கள பார்க்கும் பொழுதே இந்த தன்னடக்கம் உடையவர்களாக இருப்பாங்க. அவர்களிடம் கேட்டறிய வேண்டும். பெருசா படபடபமா பேசுறவங்க கிட்ட கேட்கணுங்கிறது இல்ல. அமைதியாக இருக்கவர்களிடம் தான் கேட்க வேண்டும் அப்படின்றது. இவற்றை அடைந்தவனிடமே கிருஷ்ண உணர்வை பற்றி பகவத்கீதையின் ஞானம் பற்றி கேட்க வேண்டும்னு பிரபுபாதர் அந்த பொருளுரையில சொல்றார். யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு பெரிய ஸ்காலர் கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து அப்படியே மனப்பாடமா பகவத்கீதை ஸ்லோகங்களை சொல்லணும் அப்படின்ற கட்டாயம் இல்ல. அவர்கள் அனுபவத்தில் மிகவும் அமைதி அடைந்தவர்களாக இருந்தால் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். சோ இன்னும் முன்னேறியவர்கள் எப்படி இருப்பார்களாம் தெரியுமா? இன்னும் இதை விட முன்னேறியவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? நேர்மையான நலன் விரும்பிகள். இப்ப எனக்கு ஒண்ணு கெடுதல் நடக்கலாம் இருந்தா கூட வெல் விஷர்ஸ், உங்களுடைய நன்மைக்காக நான் செய்வது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். எனக்கே கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே போய் சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு சொல்லுவாங்கல்ல, வீட்ல அதுக்கெல்லாம் திட்டுவாங்க. உனக்கு தேவையா இது? அதாவது ஒரு டிராமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து பல கேரக்டர்ஸ். அதுக்கு வந்து சில பேர் இந்த ரொம்ப ஓவர் எந்தூசியாஸ்டிக் மக்கள். ஸ்கூல்ல நான்லாம் இது பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுவேன், எல்லாருக்கும் அது எங்க வீட்ல இருக்க காஸ்டியூம். கைலி வேணுமா? எங்க அப்பாவோட கைலி எடுத்துட்டு வரேன். அதுக்கு அது வேணுமா? எங்க அப்பா கிட்ட இருக்கு. நான் இது வேணுமா? நான் எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு எல்லாருக்கும் காஸ்டியூம் நான் தூக்கிட்டு போவேன் எவ்வளோ பெருசா. அந்த மாரி அவுட் ஆஃப் த வே போய் நம்ம ஹெல்ப் பண்றது அப்படின்றதுல வந்து இதுல அடங்கும். நேர்மையான நலன் விரும்பிகள். அடுத்தவர்களுக்கு அது நன்மை பயக்கும் என்று நினைத்து பாசத்துடன் நன்மை செய்வோர், நடுநிலை கொள்வோர், இவர்கள் எல்லாரும் முன்னேறியவர்கள் அப்படின்னு சொல்றார். சமாதானம் செய்வோர். யாராவது கஷ்டத்துல இருக்காங்கன்னா சமாதானம் செய்வோர். பொறாமை கொள்வோர், நண்பர்கள், எதிரிகள், சாதுக்கள், பாவிகள், பொறாமை அற்றவர். அப்புறம் நண்பர்கள், எதிரிகள் யார் அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடியவர். சாரி, பொறாமை கொள்வோரையும் இவங்க எல்லாத்தையுமே சமமாக பார்ப்பவர்களாம். இவங்க வந்து நல்ல வெல்விஷர், அதனால இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்க மாட்டாங்களாம். அனைவரையுமே இன்னும் முன்னேறியவர்கள் எப்படின்னா எல்லாரையும் ஒரு போல பார்ப்பாங்க. அவங்க நம்மளுக்கு ஃபேவர் பண்ணியிருக்காங்க. இது நம்ம உறவுகள்ல நிறைய பார்க்கலாம். அதாவது அவங்க எனக்கு ரொம்ப ஃபேவரபிள் அப்படிங்கிறதுனால அவங்க மேல நம்ம அன்பா இருக்கிறது. ஆனா வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அவங்கள பிடிக்காம இருக்கிறது. அப்படி நம்மள வந்து பாகுபாடு பண்ணிக்குவோம். ஒவ்வொருத்தர ஜட்ஜ் பண்ணி இவங்க இப்படி, இவங்க எப்படி, இவங்க எப்படி, இவங்களுக்கு நம்ம இவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் எப்படிப்பட்ட நடுநிலை கொண்டவர்களாக இருக்கலாம்? பொறாமை கொண்டவர்களாக இருக்கலாம், சமாதானமானவர்களாக இருக்கலாம், நண்பர்கள், எதிரிகள், சாதுக்கள், பாவிகள் யாராக வேண்டுமானா இருக்கலாம். அனைவரையும் சமமாக நடத்துபவன் முன்னேறியவன் அப்படின்னு சொல்றார். யோகியானவன் என்ன செய்ய வேண்டும்னா உடல், மனம், ஆத்மா அவற்றை பரமனின் தொடர்பில் ஈடுபடுத்த வேண்டும். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். சோ உடல் என்ன பண்ணலாம்? சேவை செய்யலாம். மனதை வந்து தியானம், ஸ்மரணம், பகவத் ஸ்மரணத்துல வைக்கலாம். ஆத்மா கிருஷ்ண பக்தியில ஈடுபடுத்தலாம். சோ இப்படியாக பண்ணணும். இதை எப்படி பண்ணலாம்? ஒரு ரகசியமான தனிமையான இடத்தில் சென்று அப்பதான் மனக்கட்டுப்பாடு கிடைக்கும். இந்த அஷ்டாங்க யோகத்துக்கான வழியாக இது சொல்லப்படுது. இது பொதுவாக இது வந்து உண்மைதான். இது எங்க கிடைக்கும்? எங்க வேணா பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து மொபைல் எல்லாம் தூரமா வச்சுட்டு, இப்ப வந்து மக்களே நம்ம கூட எங்க இருக்காங்க? மொபைல் தான் இருக்கு. எல்லார் சார்பாகவும் மொபைல் தான் நம்ம கிட்ட இருக்கு. சோ நம்ம ஒரு ஜெபம் நிம்மதியா பண்ணணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம பண்ணணும் அப்படின்னா, நம்ம தனியா தான் இருக்கோம் வீட்ல. எல்லார்கிட்டயும் இல்ல. இருந்தா கூட எல்லாரும் இருக்கிற வீடா இருந்தா கூட, அ தள்ளி ஒரு ஓரமாக ரகசியமான இடம்னு இங்க சொல்றாங்க. அதான் தனிமையான இடத்தில் உட்கார்ந்து நாம நம்முடைய சாதனையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அப்போதான் மனக்கட்டுப்பாடு சித்திக்கும். இல்லைன்னா பல விஷயங்கள் இங்க கேட்டுட்டே இருப்போம். டிவி ஓடும். இல்லைன்னா மொபைல் அடிக்கும். ஏதோ ஒண்ணு பண்ணும். நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருப்போம். நிராசையாக இருக்க வேண்டும். ஆசையை கைவிட வேண்டும். அதை செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு. அப்புறம் உரிமை உணர்வு இல்லாமல் இருத்தல். உரிமை உணர்வு. இது என்னுடைய இடம். நாங்க உட்கார்ந்தாலே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் வாங்கிய தோப்பில் சென்று நான் உட்கார்ந்து அங்க ஒரு இளநீய குடிக்கும்போது எனக்கு இருக்க ஆனந்தமே வேற. அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னன்னா, என்னுடையது என்கிற எண்ணம். அந்த என்னுடையதை நான் அனுபவிக்கிறேன். அங்க என்னுடைய வீட்ல நிக்கும்போது எனக்கு இருக்கிற ஒரு நிம்மதி இருக்கே! அப்படின்னு சொல்றது. அது வந்து வாடகை வீட்ல கூட இருக்கலாம். இல்ல எங்கேயுமே இல்ல ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க. பஸ் வரல நின்னுட்டு இருக்கீங்க. நிம்மதியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாமே! ஒரு அம் சத்து இருக்கு. ஷேட் இருக்கு நின்னுட்டு இருக்கீங்க. நிழல் இருக்கு நிக்கிறீங்க. அதுவே கூட நம்மளுக்கு ஆனந்தம் கொடுக்கலாம்.
அப்படி இல்லாமல் உரிமை உணர்வு, என்னுடைய விஷயம்ங்கும் போது நான் ஒரு பற்றோடு இருப்பது, அததான் இங்க சொல்றது. அப்புறம் தனிமையான இடம் போய் தர்பை புல்லை தரையில் பரப்பி மான் தோல் மென்மையான துணியால் மறைத்து, அந்த மான் தோலையும் அது மேல ஒரு மஸ்லின் கிளாத் மாதிரி ஒரு மென்மையான துணியை போட்டு மறைத்து, இந்த ஆசனம் அதிக உயரமும் அதிக தாழ்வாகவும் இல்லாமல் சரியான புனிதமான நிலையில் இருக்க வேண்டும். சரியான நிலையில வைத்து அதன் மேல் ஸ்திரமாக அமர வேண்டும். ஸ்திரமா உட்காரணும் கரெக்டா. எப்படி குறுகிட்டு இப்படி எல்லாம் உட்காரக்கூடாது. நேரம் நிமிர்ந்து இறக்டா உட்காரணும். அப்ப மனம் புலன்கள் செயல்கள் கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி யோகம் பயிலும் போது இதயம் தூய்மை பெறும். உண்மை இதெல்லாம். இதை பழகினால் கண்டிப்பா, அதனால்தான் யோக பயிற்சி தவறே கிடையாது. ஏன்னா அதுவும் நம்மை பக்திக்கு தான் இட்டு செல்லும். அதெல்லாம் நம்மளோட மன கட்டுப்பாடுக்கு உதவி செய்யும். இப்ப நிறைய பேர் ரெகுலரா யோகா பண்றவங்களா இருப்பீங்க. அதுல பண்ண அனுபவத்துல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த கண்ண யோகா பண்ற அந்த நேரம் மனம் எப்படி ஒரு ஒருமுகப்பட்டு இருக்கும் இல்லையா? சோ அதுல தவறே கிடையாது. அது நம்மை தியானத்துக்கு தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது. உடலும் கழுத்தும் நேராக நாசி என்னம்மா என்ன ஆண்டி? வந்து மெடிடேஷன் டே, வேர்ல்ட் ஆமா, மெடிடேஷன் டே. வேர்ல்ட் மெடிடேஷன் டே. கரெக்ட். ஆமா. தியான யோகம் படிக்கிறோம் பாத்துங்க. என்ன கோயின்சிடன்ஸ் நம்மளுக்கு. நாசி நுனியை ஸ்திரமாக பார்க்க வேண்டும். மூக்க இப்படி பார்க்கணுமா? உடல் கழுத்து நேராக வச்சுக்கிட்டு நாசி நுனியை இப்படி பார்க்கணும். இவ்வாறாக கிளர்ச்சியற்ற சஞ்சலமற்ற அடக்கப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மனதோடு பயமின்றி பிரம்மச்சரிய விரதத்துடன் இதயத்தில் உள்ள என் மீது தியானம் செய்து. எதை தியானம் செய்ய வேணும்? அவர்கள் இதயத்துல பகவான் உட்கார்ந்து இருக்கிறார், அவர் மேல் தியானம் செய்ய வேணும். இதை எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, சத்துர்புஜ ரூபமாக பகவான் இருக்கார் இல்லையா, அதை தியானம் செய்யலாம். இல்ல நமக்கு என்ன பிரியமான ரூபமாக பகவான் இருக்கிறாரோ அந்த ரூபத்தை நம் மனதிற்குள் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கணும். ஜபம் பண்ணும் போது கூட ஆச்சாரியர்கள், நம்ம குரு மகாராஜ் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. வேற ஒரு இதை நம்ம பார்த்துதான் பண்ணணும் இல்ல, நம்ம மனதுக்குள் இருக்கிற அந்த பரமாத்மாவை, அந்த பகவானை தியானிக்க வேண்டும்னு. அப்ப இதயத்தில் உள்ள என் மீது தியானம் செய்து என்னையே வாழ்வின் குறிக்கோளாக நிலைநிறுத்த வேண்டும். அதுதான் நீ மனதின் குறிக்கோளாக வைத்து நிலைநிறுத்த வேண்டும். இதனுடைய பிரதிபலன் என்ன அப்படின்னா, இறைவனின் திருநாட்டை நீ அடையலாம் அப்படின்னு சொல்றார். இதனால என்ன பரிந்துரை, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படின்னா, இதுக்கு என்ன பெட்டர், இத நல்லபடியா நீங்க இந்த தியானம் செய்யணும். என்ன பண்ணணும்னா, உணவு உறக்கம் இரண்டும் மிக அதிகமாகவும் மிக குறைவாகவும் இருக்கக்கூடாது. இது அப்படியே அஷ்டாங்க யோகத்துக்கான வழிமுறைகளாகவே சொல்றார். உணவு உறக்கம் உண்மைதானே. அதிகமா இப்போ அதிகமா உண்ணா அதிக சக்தியா? அது உங்களுக்கே தெரியும். என்ன ஆகும்? இப்ப இதெல்லாம் அனுபவப்பட்ட பெரியவங்க தான் அனுபவப்பட்டிருப்பீங்க. அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்னா தூங்கி போயிருவோம். ஜாஸ்தி சத்துன்றது இல்ல. மோர் ஃபுட் மோர் எனர்ஜியா? கிடையாது. லெஸ் ஃபுட் தான் மோர் எனர்ஜி. ஏன் அப்படி? ஏன் அதை இங்க சட்டமா சொல்றாங்க? சட்டத்திலையும் இந்த சாஸ்திரத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் அது அப்படின்னா, சீமா पानी मेरा बॉटल पानी की बॉटल दे दे, कुछ भी मैं फिल करके ही रखा है, कुछ भी दे दे. உணவு அதிகமாக உண்டால் நமக்கு என்ன ஆகுது? அதை ஜீரணிப்பதற்காக நம்ம உடலில் இருக்க எஞ்சி இருக்கிற கொஞ்ச நஞ்ச எனர்ஜியும் அதுக்கு போயிருது. அதுக்கப்புறம் நம்மளால எனர்ஜியே இல்லாம போயிடும். அதனாலதான் அதிகமாக உண்டால் எனர்ஜி இல்ல. அடுத்தது அதிக உறக்கம். நம்ம நினைக்கிறோம் நல்ல தூணா ஃப்ரெஷ்ஷா இருப்போம். the more you sleep the more dull you will become. இல்ல 8 மணிக்கு எந்திரிச்சு நான் நிறைய காரியம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியுமா? அல்லது 5 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா பெட்டர் காரியம் பண்ணுவீங்களா? அதுவும் இருக்கு. சோ இதான் மிக குறைவு மிக அதிகம் ரெண்டுமே இருக்கக்கூடாது. நெறிப்படுத்தப்பட வேண்டிய 4 விஷயங்கள் இங்க சொல்றார். எது? உணவு, உறக்கம், உழைப்பு, கேளிக்கை, என்டர்டெயின்மெண்ட். அதுவும் அப்படிதான். உழைப்பும் அப்படிதான். ஓவரா பண்ணக்கூடாது. அப்புறம் யோகத்தின் உத்தம நிலை என்ன? இப்படி கரெக்டா இந்த அட்வைஸ் படி பண்ணிட்டே வந்தா யோகத்தின் உத்தம நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றார். மனதை கட்டுப்படுத்தி யம நியம படிகளை கடைபிடிக்க ஜட ஆசைகளிலிருந்து விடுபடும் நிலை கிட்டுகிறது. இந்த
யமம் நியமம்னா இதான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது ஜட ஆசைகள் இருந்து விடுபடும் நிலை வருகிறது. நான் சொன்னேன் இல்லையா, அவங்களோட ஆசைகள் நம்ம ய- மனதின் மூலையில் இருக்கக்கூடிய ஆசையை கிருஷ்ணர் அறிவார். அப்ப நம்ம பக்தியோடு இவற்றை நாம் செய்யும் பொழுது, இந்த கட்டுப்பாடை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு வந்து ஜட ஆசையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி பிறக்கும் அப்படின்றது. அப்புறம் உன்னதத்தில் நிலை பெற முடியும். அப்ப பகவானை நான் தியானம் பண்றது, என்னை தியானின்னு சொல்றாரு இல்லையா, அந்த உத்தம நிலையில அவரை தியானிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இதுக்கு என்ன உபமானமா சொல்றாரு அனலாகி அப்படின்னா 19ல போய் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு அந்த ஸ்லோகம். மனதை அடக்கி ஆசையை ஒழித்த யோகி தியானத்தில் எப்படி போய் நிலைக்கிறான், அதுக்கு என்னன்னா காற்று வீசாத இடத்தில் எரியும் தீபத்திற்கு நிகராக சொல்லப்படுகிறதா. காற்று வீசாத இடத்துல ஒரு தீபம் வச்சிருந்தா எப்படி அது வந்து அசையாமல் எழுந்து கொண்டிருக்கும், அது போன்றதான் இது. மனதை அடக்கி ஆசைகள் இல்லாமல் மனதை அடக்கி கொண்டு தியானம் செய்கிற யோகி, அவன் மனதில் இப்படிதான் அந்த நெருப்பு எரியுமா, விளக்கு அசையவே அசையாமல். அது அடுத்த 4 ஸ்லோகங்கள்ல உத்தம நிலை, அதாவது அந்த உன்னத நிலை எவ்வாறு உணரப்படுகிறது, உன்னத நிலை அடைஞ்சிட்டோங்கிறத எப்படி உணரலாம்னா, ஜட செயல்களில் இருந்து மனம் முழுமையாக விலகி விடுகிறது. மனம் தூய்மையாகும் போது தன்னை காண முடியும். ஆஹ் அப்ப மனம் தூய்மையாக இருந்து கிளியர் வாட்டரா இருந்தா அடியில என்ன இருக்குன்னு தெரியும், கூழாங்கல் இருக்கா இல்ல அங்க ஒரு மீன் போகுதான்னு தெரியும், கலங்குன தண்ணிக்குள்ள ஒண்ணும் தெரியாது. அது போல மனம் தூய்மையாகும் போது தன்னை காண முடியும். தன்னை உணர்ந்து தன்னில் இன்பத்தை அனுபவிக்கும் பக்குவ நிலை கிட்டும். நம்மை உணர்ந்தோம் அப்படின்னா நம்மிலேயே ஆனந்தப்படக்கூடிய நிலை வரும். தன்னை உணர்தல். அப்புறம் திவ்யமான புலன்கள் கொண்டு திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். அப்ப அந்த நம்முடைய புலன்கள் சுத்திகரிக்கப்பட்டு திவ்யமான புலன்கள் ஆகிவிடும். அப்ப அதனால் அதாவது சாதாரண புலன்களால் கிடைக்கும் சந்தோஷம் புலன் இன்பம், ஆனால் திவ்யமான புலன்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம் திவ்யமான சந்தோஷம். அப்படியா திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையில் இருந்து விலகுவதில்லை. இதை விட லாபம் வேறில்லை என உணர்கிறான். இதுதான் நம்மளுக்கு அல்டிமேட். இனிமே என்ன, அதாவது நிலை பெறுதல் அப்படின்னா என்ன, இதுதான் உண்மை என்று தெரிந்து விட்டால் குழப்பமே இல்லை. அதனால 10 புஸ்தகம், இன்னும் 10 குருமார்களுடைய புஸ்தகம் எல்லாம் படிக்க வேண்டியதில்லை. இதுவே ஆழமா நான் இன்னும் படிக்க வேண்டியது இருக்கும் போது இன்னும் நான் வேற வேற நான் எதுக்கு படிக்கணும். அதுதான், இதை விட லாபம் வேற எதுவும் இல்லை. வேற எதுலயும் நான் இதை அனுபவிக்க போறதில்ல, எதுவும் இன்னும் புரியும்படியாக வேறு எதுவும் இருக்க போவதில்லை. அதனால் நான் இதையே அனுபவிக்கிறேன். இதை விட இன்பம் தரக்கூடியது, இதை விட தெளிவு தரக்கூடியது வேறில்லை என உணர்கிறான் அப்படிங்கிறார். இத்தகு உணர்வு நிலைக்கு வருபவன் மாபெரும் துன்பங்கள் வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. இது மிக உண்மை. நீங்க பார்த்தீங்கன்னா பல பல துன்பங்கள் ஏற்பட்டால் கூட நம்ம எப்படி அவற்றை கடந்து வருகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் நாமளே. அதுதான் நான் சொல்றேன். பகவத்கீதை பக்திக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால கஷ்டம் வராதுன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அந்த உத்தரவாதம் கிடையாது. கஷ்டம் வரும், ஆனால் அதனை எதிர்கொள்ளும் சக்தியும் கூடவே வரும். சரிங்களா? அது நீங்களே பார்க்கலாம். அந்த கஷ்டத்தை வந்து நம்ம எவ்வளவு அழகா எதிர்கொண்டுட்டோம். அது கஷ்டமாவே தெரியல, பனி போல விலகிருச்சுன்னு சொல்லுவோம் கஷ்டம் வந்தத. ஏன்னா பகவான் உங்க கூடவே இருக்கார், பனி போல இருக்கார், கண்ணுக்கு தெரியல அவர், ஆனா உங்களை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறார், கவச்சமாக உங்கள் சுற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது. அப்புறம் மாபெரும் துன்பங்கள் வந்தாலும் அவனை அசைக்கப்படுது. சில பேர் நம்ம கேள்விப்படுறோம்ல, எனக்கு பகவத் பக்தியே போயிடுச்சு, கடவுள் பக்தி, அதனால எல்லா படத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர்களுக்கு நிலை பெற்ற பக்தி இருந்திருந்தால் இதை செய்ய மாட்டார்கள். ஏன் என்னோட ஒய்ஃப் எனக்கு முன்னாடி போயிட்டாங்க, என் கணவர் எனக்கு முன்னாடி போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறவங்க பக்குவமே இல்லாதவர்கள் தான் இப்படி யோசிப்பார்கள். யாராக இருந்தாலும் போகத்தான் வேண்டும். அப்படி இருக்கும்போது அவர்கள் சென்றாலும் அவர்களுக்கு பின் வாழ்ந்து எனக்கு இந்த போனஸ் வாழ்க்கை கிடைச்சிருக்கு, என்னால் பக்தி செய்ய இன்னும் சற்று நேரம் கிடைத்திருக்கிறேன் தான் அதை எடுத்துக்கணும். நம்மளுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு, இன்னுமே பக்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு, அவர்களுக்கு கொடுத்து வைக்காமல் போய்விட்டார்களே என்று வேணாலும் நினைக்கலாமே தவிர போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உடைக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம சில பேரை பாக்குறோம். அதுதான் வந்து எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அசைக்கப்படுவதே இல்லை. என்ன இறுதி இலக்கு என்று உணர்ந்தவர்கள் அசைய மாட்டார்கள் அப்படிங்கிறது. இதுவே ஜட துன்பங்களிலிருந்து கிடைக்கும் உண்மையான விடுதலை. ஜட துன்பங்கள் வந்தாலும் அதை எப்படி எதிர்நோக்குகிறோம் என்பதுதான் நாம ஃப்ரீயா இருக்கோம்னு அர்த்தம்.
கூல் மாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. என்னது கூல் மாம்னா எதை பண்ணாலும் அவங்க கெட்டு குட்டிச்சவர் ஆகட்டும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கூல் மாம். எப்படி அதாவது அவர்களை சரியான வழியில் நடத்தி அவர்கள் எப்படி வந்தாலும் அவர்களை வந்து வழி நடத்தி விடலாம்ன்ற ஒரு மனதைரியத்தோடு அணுகுகிறாள் பாருங்க ஒரு தாய். அவள் தான் கூல் மாம். நீ போ, ஆனா நான் வந்து ஒரு பட்டத்துக்கு கயிறை நம்ம பிடிச்சுக்கிற மாதிரி அதாவது ரொம்பவும் சொல்லி வெறுக்கடிச்சு அனுப்பிச்சு விட்டுறாம அவர்களை வந்து அவர்கள் போக்கில் விட்டு பிடித்து அவர்களை திருத்துகிறாளே அவள் தான் கூல்மாம். அந்த மாதிரிதான் இது. அவர்களுக்கு ஜட துன்பம் வரவே வராது அப்படின்னு சொல்றார். ஜட துன்பம் என்பது என்ன, நான் சொன்ன மாதிரி அந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, அதனால பயப்பட மாட்டாங்க. அது வரதான் போகுது, அது நார்மல் நினைப்பாங்க. அடுத்த 4 ஸ்லோகங்கள் மனதை எப்படி கட்டுப்படுத்தலாம், யோக பயிற்சியில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பாதை தவறாமலும் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றார். வலுவான நம்பிக்கை உறுதியான மனதை கொடுக்கும். எப்பவுமே வலுவான நம்பிக்கை இருக்கணும். அது படிப்படியாக நம்மை சமாதியில் கொண்டு வைக்கும். அப்போது வேற எதையும் சிந்திக்காமல் இருக்க வேண்டும். எப்ப அந்த சமாதி நிலையில் போனவுடன் மற்ற சிந்தனைகள் இல்லாமல் நாம் திடமாக இருக்க வேண்டும். அப்புறம் மனம் சஞ்சலம் கொண்டு எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கிருந்தெல்லாம் இழுத்து வர வேண்டும். எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இழுத்துக்கிட்டு வரணும். அதான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதான் சக்சஸ் ஃபார்முலா நம்மளோட யோக பயிற்சிக்கு. அதான் யதோ யதோ நிಶ್ಚலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் யைத்ய ஆத்மன் ஏவ வசம் நயேத்ன்னு சொல்றாருதான். யதோ யதோ நிಶ್ಚலதி, அப்படியே நிശ്ಚலமா அப்படியே சஞ்சலமா எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெங்கெல்லாம் இழுத்துட்டு வரணும் அப்படின்னு. அப்புறம் அடுத்ததுல பிரம்ம பூத நிலை, பிரம்ம ஸ்பர்ஷம் அப்படின்னா அந்த பிரம்மத்தை தொடுவது, அருகிலேயே செல்லக்கூடிய ஒரு நிலை பற்றி சொல்றார். அப்புறம் பிரம்ம பூத நிலை அப்படின்னு 2 நிலை பத்தி சொல்றார். இது வந்து பிரசாந்த மனசம் அப்படின்னா மனதை எண்ணில் நிறுத்துபவன். பிரசாந்த மனசம் சுகம் உத்தமம், அவனுக்கு வந்து உத்தம சுகத்தை அடைகிறான். சாந்த ரஜசம், ரஜகுணம் சாந்தமடைந்த நிலை, அவனோட சாந்த ரஜசம், அவனுடைய ரஜோகுணம் சாந்தமடைகிறது. அகல்மஷம், பாவமற்றவனாகிறான். பிரம்ம பூத நிலை அடைகிறான் அப்படின்னு சொல்றார். பிரம்மருடன் தனக்குள்ள குண ஒற்றுமையை உணர்கிறான். இப்படியாக இருக்கக்கூடியவன் பிரம்ம பூத நிலை அடைகிறான். பிரம்மத்துக்கும் தனக்கும் உள்ள உறவை உணர்கிறான். இப்படி மனதை எண்ணில் நிறுத்துபவன் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க படிச்சு பாருங்க, ஈஸியா புரியும். 27 28 ஸ்லோகங்கள். பிரம்ம சம்ஸ்பர்ஷம்னா யோக பயிற்சியில் எப்போதும் ஈடுபட்டு சதாத்மானம் அப்படிங்கிறார். எப்போதும் சதாத்மானம் ஈடுபட்டிருக்கவன் யோகி. விகத கல்மஷ, கல்மஷம்னா நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடியே, கெடுதல். விகத கல்மஷ, அனைத்து கல்மஷங்களிலிருந்தும் விடுதலை பெற்றவன். விகத விடுதலை பெற்றவன். பிரம்ம சம்ஸ்பர்ஷம் ஏற்படுகிறது. சம்ஸ்பர்ஷம்னா, ஸ்பர்ஷம்னா தொடர்றது, ஸ்பரிசம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தொடுதல். இது அவனுக்கு பிரம்ம சம்ஸ்பர்ஷம் கிடைக்குதான், பிரம்மத்தோட ஒரு தொடர்பு கிடைக்குதான். அதோட சம்ஸ்பர்ஷம், அதோட ஸ்பர்ஷம் எப்படி இருக்கு அப்படிங்கிற லேசான அனுபவம் அவனுக்கு கிடைக்குதான். ஸ்பர்ஷம்னா தொடுதல், அந்த அருகாமை, அந்த புனிதமான புண்ணிய உத்தம உயர்ந்த, அதான் பிரம்ம சம்ஸ்பர்ஷம். சம்ஸ்பர்ஷம்னாலே அதாவது சம்பூதம் ச ச ச ச, அதாவது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கூட வரும், சகிரீட்ட குண்டலம்னு வரும். அதுக்கு முன்னாடி வர்றது எல்லாம் ச ச ச ச சேர்ந்து வரும். சனா தூய்மை, தூய்மை ஸ்ரீ போட்ட மாதிரி தூய்மைன்னு, அது போல நல்லது நல்லதுன்னு. சம்ஸ்பர்ஷம், நல்ல சம்ஸ்பர்ஷம், அதுவும் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் கிடைக்குமா. அவன் ஜீவன் முக்தன் என்று அழைக்கப்படுகிறான், இந்த பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அடைகிறவன் அப்படின்னு சொல்றார். சதாத்மானம், எப்பவும் என்னை நினைத்து கொண்டிருப்பவன் அப்படின்னு சொல்றார். பிரம்மனுடைய உயரிய உறவு அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு. அடுத்ததுல பார்த்தோன்னா உண்மையான யோகியின் உணர்வுகள், அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னை எல்லா உயிர்களிலும், என்னில் எல்லா உயிர்களையும், எல்லா உயிர்களிலும் என்னை பார்ப்பான், எல்லா உயிர்களிலும் என்னை பார்ப்பான். நான் இப்ப வந்து நீங்க இருக்கிற இந்த 9 பேர் 11 பேர் 10 பேர்ல அனைவருக்குள்ளும் பகவான் இருப்பான் என்று நீங்களும் நானும் பார்ப்பது அது ஒன்று. அப்புறம் பகவானுக்குள் எல்லாருமே இருக்கிறார்கள் என்று பார்ப்பது. என்னில் எல்லா உயிர்களையும் தன்னுணர்வை அடைந்தவன் பரமபுருஷராகிய என்னையே எங்கும் காண்கிறான். இப்படி என்னை காண்பவன் என்னை ஒருபோதும் இழப்பதில்லை.
என்ன வந்து அவன் இழப்பதில்லைன்னா என்ன அர்த்தம்னா, ஹி டசன்ட் மிஸ் மீ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். நான் தனியா இருக்கேன், ஐயோ எனக்கு பகவான் இல்லையேன்னு நினைக்க மாட்டான். எப்போதுமே பகவான் இருப்பான்னு தான் நினைப்பான். என் கூடவே என் பகவான் இருந்துட்டே இருக்கான். நான் எழுதுறேன்னா அவன் என்னை எழுத வைக்கிறான், நான் பூ கட்டுறேன்னா என்ன கட்ட வைக்கிறான், என்ன நல்ல பூவை தேர்ந்தெடுக்க வைக்கிறான், அழகா கட்ட வைக்கிறான். எல்லாத்துலயுமே என்னை அவன் இழக்கவே மாட்டான். நான் இல்லை என்று அவன் நினைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றான். நானும் அவனை ஒருபோதும் இழப்பதில்லை. நானும் அவனை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவனும் என்னை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறான். எங்க லவ் அவ்வளவு திக்கு அப்படின்னு சொல்றார். எப்போதும் எந்த சூழ்நிலையும் என்னில் நிலைக்கிறான் அப்படின்னு சொல்றார். இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எல்லா உயிரினங்களுடைய சுக துக்கங்களை தன்னுடன் ஒப்பிட்டு காண்கிறானோ அவனே பரமயோகி. எல்லா வற்றிற்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுக துக்கங்களையும் தன்னுடையது என்று எண்ணுகிறான். நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டமானா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கஷ்டம் என்று வந்து பேசினால் அவர்களுக்கு ஆறுதலாக சமாதானமாக பேச வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஆஹ் என்ன சொல்றது, அடக்கத்தையும் பணிவையும் காட்டும். அது இல்லாம ஐயோ என்ன புடிச்சு வச்சு பேசிட்டு இருக்காங்க தேவையே இல்லாம அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம தவறு செய்கிறோம் என்று அர்த்தம். சோ அப்ப எல்லா உயிரினங்களுடைய சுக துக்கங்களை தன்னுடன் ஒப்பிட்டு காண்கிறான். நமக்கு இப்படி வந்தா எப்படி இருக்கும், பாவம் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒருவரை முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கு இதாங்க வழி. நம்ம வந்து பல பேர் இப்ப யாரு புரிஞ்சுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹ் ஜெனரேஷன் கேப். நம்மளை விட 15 வயசு பெரியவங்களையும் நம்மளை விட 15 வயசு குறைச்சிருக்கவங்களையும் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவங்க என்னமோ பேசுறான் அப்படின்னு சில அப்பா பிள்ளைங்களுக்கு, அம்மா பொண்ணுங்களுக்கு தகராறு வருதுன்னு பாக்குறோம்ல குடும்பங்கள்ல, பயங்கரமா. அதுவும் டீனேஜ் பொண்ணுங்கன்னா அடிச்சுக்கிட்டு நாறுவாங்க. என்னது இது அப்படின்னு. பையனா இருக்கட்டும் அடிக்கவே போயிருவான், அந்த அளவுக்கு சண்டை. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அவர்களுடைய நிலையிலிருந்து அதை பார்த்தால் அவர்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அவங்களுக்கு வந்து நீ என்ன என் நிலையில இருந்து பாருடான்னா எப்படி பார்ப்பாங்க? நாம தானே அதை கடந்து வந்திருக்கோம். நம்ம தான் அதுல உட்கார்ந்து அவங்கள புரிஞ்சுக்க பார்க்கணும். அவன் வந்து 30 வயசுக்காரனாவும் 40 வயசுக்காரனாவும் அவன் ஆகி புரிஞ்சுக்குவானா? அவன் அதுக்கு இன்னும் வரவே இல்லை. நீ ஏன் நிலையை புரிஞ்சு பாரு, அப்பாவா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பேச முடியுமா? அவன் இன்னும் அப்பாவே இல்லையே, அவனுக்கு எப்படி தெரியும்? நாம தான் அவனுடைய நிலையில இருந்தா அவனுக்கு இப்படிதான் நினைக்க தோணும் அப்படின்னு பார்த்துட்டு, புரியுதுடா, ஆனா என்ன அப்படின்றத எடுத்து சொல்லணும். அததான் இங்க சொல்றாரு. அவனுடைய சுக துக்கங்களை, அவனுக்கு என்ன ப்ரெஷர்னு உங்களுக்கு தெரியுமா? சி, இப்பவே ஒரு அரியர்ஸ் வச்சுட்டாங்க பொண்ணு வந்து சொல்றா, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு. இது வரைக்கும் அவர் அரியர்ஸே வச்சதில்ல, இது வரைக்கும் ஃபெயில் ஆனதே கிடையாது. ஆனா காலேஜ்ல வந்து ஃபெயில் ஆயிட்டா ஒரு சப்ஜெக்ட்ல. ரொம்ப டஃப்பா இருந்தது. அதுல வந்து என்னன்னா பல சிக்கல்கள் அதுல இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், புரியறதுல ப்ராப்ளம், டீச்சர் சரியா இல்ல, இல்ல இவளுக்கே வந்து ரொம்ப டிராவலிங், என்னென்னமோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். அது சின்சியரா ஃபெயில் ஆகணுங்கிறதுக்காக யாருமே ஒரு கோர்ஸ்ல படிக்கிறது இல்ல, இல்லைன்னா சேர்றது இல்ல, எக்ஸாமும் எழுதுறது இல்ல. நல்லா படிக்கணும், நல்லா பாஸ் ஆகணும்னு நினைச்சுதான் ஒவ்வொரு குழந்தையும் எக்ஸாமுக்கு சேர்றாங்க, காலேஜுக்கு சேர்றாங்க. ஆனா அதை மீறி போயிருச்சுன்னா அவங்க வந்து சொல்லும்போது, அதுவே ஆல்ரெடி துக்கத்துல வந்து நம்ம கிட்ட சொல்லும்போது, நான் நினைச்சேன் அப்பவே, நீ நீ பண்றது அது இதுன்னு நம்ம அதுக்கு மேல அடிக்கிறத விட, ஐயோ என்னப்பா என்னாச்சு, எதனால ஆச்சு அப்படி அப்படின்னு நம்ம கேட்டு அவளை புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. ஏய் ஆமா, அப்படியா அப்படின்னு புரிஞ்சு பேசுறது பெஸ்ட். ஆனா புரியல அப்படின்னா, ஐயோ அப்படியா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். அதுவும் இல்லாம ஏதோ புரிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கவே முயற்சி செய்யாம நீ இப்படிதான் அப்படின்னு திட்டினா, அது வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி ஆகாது. அதுவே துக்கத்துல இருக்கு. இப்ப யார்கிட்ட போய் சொல்லும்? அதனாலதான் அது தவறான வழிக்கு போய் யார்கிட்டயாவது போய் சொல்றது. யாரு கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்களோ, தவறான பெண்ணோ பையனோ ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டு பேச போறது இல்லையா? சோ அது போல பிற உயிரினங்களுடைய சுகதுக்கங்களை தன்னுடன் ஒப்பிட்டு, இது குழந்தை மட்டும் இல்ல, இன்னும் வந்து விலங்குகள் கூட அவற்றினுடைய இப்ப வந்து கல்லு விட்டு எறிவாங்க பாருங்க நாயை பார்த்தா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது பாவம், அது என்ன பண்ணும்? அதுவே நான் நீங்க வெளியில எல்லாம் போகும்போது நாய்க்கு சோறு வச்சா கூட சம்டைம்ஸ் சாப்பிடாம போயிரும். ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல அதுக்கு. நீங்க நல்ல இட்லியை போட்டா கூட சாப்பிடாது சம்டைம்ஸ். அது அப்படியே மொந்து பார்த்துட்டு போயிரும்.
ஏன்னா அது பாவம். அது கூட சாப்பிட்டது இல்ல. அது என்னத்தையோ சாப்பிடுது. அது எவ்வளவு நோயாகவும், எப்படி ஒடுங்கி போய், எப்படி சூம்பி போய் இருக்கு சில நாய்கள். இல்லையா? அத போய் வ கழுவிட்டு எறியலாமா? ம். அந்த மாதிரி எல்லா அவை அனுபவிக்கிற சுகதுக்கங்களை நாம் வந்து உணர வேண்டும் அப்படிங்கிறது அது. அவனே பரமயோகி அப்படிங்கிறார். ம். இப்ப அர்ஜுனனுடைய கேள்வி வருது. மனம் அமைதியற்றது, நிலையற்றது, சக்தி வாய்ந்தது, சஞ்சலம், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா. சஞ்சலமானதுதான். அப்படி இருக்கு. அதற்கு நீங்கள் சொல்லும் இந்த யோக முறை ஒத்து வராதது போல் தோன்றுகிறது. அப்ப இத நான் எப்படி அடக்குவேன் அப்படின்னு கேட்கிறார். வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது மிக கடினம் போல உள்ளதே அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். இப்ப உங்களுக்கு எல்லாம் இந்த கேள்வி வந்திருக்கும் தானே, இவ்வளவு கஷ்டமான மனம்னு சொல்றாங்களே, இதை எப்படி அடக்குறது? அதையே கேட்டுட்டாரு இப்ப கிருஷ்ணர். அதற்கு என்ன சொல்றாரு பகவான் வாச்சா, மனதை அடக்குவது சந்தேகமின்றி கடினம்தான் அப்படின்னு சொல்றார். ஆனால் தகுந்த பயிற்சி பற்றின்மை சாத்தியப்படும். தகுந்த பயிற்சியால் பற்றின்மை சாத்தியப்படும் சொல்றார். மனதை அடக்காதவனுக்கு தன்னை உணர்தல் கடினம். நீ வந்து மனதை அடக்கலைன்னா தன்னை உணர வேண்டும் என்று நினைப்பதே முடியாது. தன்னை உணர்தல் தான் வாழ்க்கையின் குறிக்கோள். செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் டிஸ்கவரி அப்படிங்கிறது நம்ம உணரவே முடியாது. நான் மனதை அடக்குபவனுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு 2 சொல்றார். இப்ப அர்ஜுன உவாச்ச, நம்பிக்கையுடனும் தன்னுணர்வு பாதையில் பணித்தாலும் பிறகு உலக எண்ணங்களால் விலகி மனதை மாற்றிக்கொள்பவன் பக்குவ நிலையை அடைவதில்லை. இப்ப சொல்றார், நான் வந்து கரெக்டா தான் சில சமயம் போறேன். ஆனா நிலை பெற்று இல்லாமல் நான் விலகி விடுகிறேனே, அப்ப என்ன பண்றது அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். நம்பிக்கையுடன் தன்னுணர்வு பாதையில நான் வந்து தன்னை உணரணும் அப்படின்னு நினைச்சுதான் பயணிக்கிறேன். ஆனா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் வந்து அதையும் உலக எண்ணங்கள் வருகிறது. அதுல இருந்து நான் மனதை மாற்றிக்கொள்பவன். அதுல மாறி போயிடுறேன், தடம் மாறி போயிடுறேன். அப்ப பக்குவ நிலை அடைவதில்லையே, அத்தகு வெற்றி அடையாத ஆன்மீகவாதிகளின் நிலை என்ன அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு வந்து அருமையான பதில். ஆன்மீக தோல்வியுறும் அவன் ஆன்மீகம் பௌதிகம் 2 பாதையிலும் தோற்று சிதறிய மேகம் போல இல்லாமல் அழிந்து போவதில்லையா அப்படின்னு கேக்குறான். இது வந்து இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம அப்படியே இதுதான் ஸ்திரம் இல்ல. பௌதிகத்துக்குள்ள போனான்னா ஸ்திரம் இல்லாத வாழ்க்கை. ஆன்மீகத்தையும் அவன் தவற விட்டுட்டான் அப்படின்னா மேகங்கள் சிதறி போவது போல அவன் ஒண்ணும் இல்லாம போயிட மாட்டானா அப்படின்னு கேக்குறார். இது என்னுடைய சந்தேகம்னு. இதை உண்மை என்று வேறு யாரும் தீர்க்க முடியாது. இதனால் பதில் கூறுவீர்களாக அப்படின்னு வேண்டுகிறான். ஸ்ரீ பகவான் வாச்ச. ரொம்ப அருமையான இது நற்செயல்களில் ஈடுபட்டு விட்ட யோகி ஆன்மீகி இவ்வுலகிலோ பர உலகிலோ அழிவை அடைவதில்லை. அவனுக்கு அழிவில்லை. ஏன்னா நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஆன்மீக பாதையில் போயிட்டு நீங்க எவ்வளவு ஈட்டி இருக்கிறீர்களோ ஆன்மீக சொத்து அது அழிவதில்லை. அவனுக்கு வீழ்ச்சியே இல்லை. அந்த ஆன்மாவுக்கு, நமக்கு இல்ல. நாம இப்படி போயிட்டோம். மீனா அப்படின்ற நான் எங்கேயோ போயிட்டேன். ஆனா இந்த ஆன்மா இப்ப உயிரை நீத்தால் கூட உடலை விட்டாலும் அடுத்த பிறவியில் அதே இடத்தில் அந்த டெபாசிட் அப்படியே இருக்கும். நான் 2 லட்சம் டெபாசிட் வச்சிருக்கேன்னா 2 லட்சத்துக்கு மேல அந்த டெபாசிட்டோட நான் வந்து புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அடுத்த பிறவியில. அந்த மாதிரி. சோ நன்மை செய்பவன் தீமை அடைவதே இல்லை அப்படின்னு சொல்றார். இது வந்து பாகவதம் நாரதர் வியாசதேவருக்கு சொல்வதாக வருகிறது. பாகவதத்துல 1வது காண்டம் 5வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். பௌதிக முன்னேற்றம் அனைத்தையும் துறந்து பரமபுருஷ பகவானை சரணடைந்தால் அதனால் எந்தவித நஷ்டமோ இழப்போ இல்லை. பகவானை சரணடைவது. அதே சமயம் பக்தி சிறிதும் அற்றவன் விதிக்கப்பட்ட கடமைகளை முழுமையாக செய்தாலும் அதில் எந்த லாபமும் இல்லை. கடமைகளை மட்டும் செய்றேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தா பக்தி இல்லாமல் அதனால் பயனே இல்லைன்னு சொல்றார். புரிகிறதா அப்படின்னு நாரதர் கேட்கிறார் வியாசதேவர் கிட்ட. சோ பௌதிக லாபம் எல்லாம் லாபம் இல்லை. ஆன்மீகத்துக்காக நீ பௌதிக விஷயங்களை இழப்பதால் அது பெரிய இழப்பில்லை. எப்படி இது எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் பாருங்க. பௌதிக லாபம், அதாவது உங்க பிசினஸ்ல லாபம், அதெல்லாம் ஒரு லாபமே கிடையாது. ஆனா ஆன்மீகத்துக்காக நீ ஏதாவது பௌதிகத்துல இழக்கிறன்னு வச்சுக்கோ, அது வந்து உனக்கு ஒரு இழப்பே கிடையாது. அது ஒரு பெரிய இழப்பு இல்ல. அதாவது
எனக்கு ஆன்மீகத்திற்காக நீ வந்து உன்னுடைய சொ பணம் எதையோ கொடுக்கிறாய். அதுவும் உன்னுடைய இழப்பு தானே. உன்னுடைய பேலன்ஸ்ல இருந்து ஒரு கொஞ்சத்த எடுத்து குடுக்குற. அதுல ஒரு இழப்பே கிடையாது. அப்படின்றது தான் இதோட அர்த்தம். சோ அது பெரிய இழப்பில்லை. வெற்றி அடையாத யோகி அப்படின்னு தானே சொன்னான். பாதை மாறியவன் என்ன ஆவான்னு கேட்டான். அதுக்கு சொல்றேன். வெற்றி அடையாத யோகி அர்ஜுனன் கேட்டது போல சிறிது காலம் பயின்று ஆரம்பத்திலேயே விட்டவன். ஆரம்பத்துல கொஞ்சம் விட்டு பழகியிருக்கான், அப்புறம் விட்டுட்டான். அத அத அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதற்கு பதிலாக பகவான் என்ன சொல்றாருன்னா, புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் அந்த புண்ணியத்தை எல்லாம் அவன் அனுபவித்து அவன் பாதியில விட்டுட்டான். அவன் பரமபதம் அடைஞ்சிருக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், நல்ல குடும்பத்தில் பிறப்பான் அடுத்த பிறவி. எப்படி அதோட பலனாக இப்ப இருந்தான்ல இவ்வளவு 90 வரைக்கும் வந்துட்டான். 100 ரீச் பண்றதுக்குள்ள ஏதோ தப்பாகி வேலைக்கு போயிட்டான். அதனால என்ன நினைக்கிறோம், நம்ம நிலை பெற்று இருக்கிறோம்னு ஒரு ரொம்ப தெனாவட்டா இருக்கக்கூடாது. நமக்கு வந்து தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் எப்போதுமே இருக்கிறது. பகவான் வந்து புலன் விஷயங்களை ஒரு மேக்னெட் போல காட்டிக்கிட்டே தான் இருப்பார். நம்ம இரும்பா இருந்தோமா அதுல போய் ஒட்டிக்க தான் செய்வோம். அதனாலதான் அவர் கொடுப்பார். நீ இரும்பா மாறி உனக்கு வந்து ஆன்மீக திங்கிங் போயிட்டு நீ பௌதிகமா யோசிக்கிறியா, நீ வந்து ஒட்டிக்கிட்டா ஒட்டிக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். ஆனா அதையும் மீறி நம்மளோட சத்சங்கம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து மாலை போல, இந்த முத்து மாலை தங்க மாலை போல நம்மள அப்படியே தன் பக்கமா இழுத்து வச்சுக்கும். அதனாலதான் இந்த சத்சங்கம் முக்கியம். அது இல்ல அப்படின்னா பௌதிக விஷயங்கள் நம்ம இழுத்து கொண்டு போய்விடும். இவர்களுடைய பலம் இல்லை என்றால் இவர்களை பிடிச்சிட்டு நம்ம நிக்கிறோம். அதனாலதான் நம்ம வந்து கரையில விழுகாம இருக்கோம். இல்லைன்னா போய் உள்ள விழுந்துருவோம். எதுல, பௌதிகத்துல போய் விழுந்துருவோம். அதனால மெட்டீரியல் லைஃப்ல போய் நம்மள அப்படியே சிக்கி சுழன்றுவோம். அந்த சுழல்ல போய் சிக்கிருவோம். அதுக்கு இல்லாம இருக்கணும்னா இந்த கப்பலோட ஒட்டி இருந்துக்கணும். ஆஹ் சத்சங்கம்ன்ற கப்பல்ல. அதான் சொல்றாரு. அப்படி நம்ம போயிட்டா கூட 90க்கு வந்துட்டோம். அப்ப நம்ம விழுந்துட்டோம் கடலுக்குள்ள. அப்படி நான் என்ன ஆகுன்னா, அடுத்த பிறவி நல்ல குடும்பத்தில், அதாவது செல்வந்தர்கள் குடும்பத்தில் பிறக்கிறான் அப்படின்னு சொல்றார். அல்லது ஆச்சாரியர்கள் குடும்பத்தில், நல்ல பக்தி செய்யக்கூடிய அந்தணர்கள் குடும்பத்தில் பிறக்கிறான். நெடுங்காலம் பயின்று வெற்றி பெறாதவன் அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகங்களின் குலத்தில் பிறப்பது உறுதி. அது வந்து அரிய பிறவியாக அவனுக்கு கிடைக்கும்ங்கிறார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அப்புறம் பிரபுபாதர், இவங்கெல்லாம் அப்படிதான். இப்ப வந்து பிறந்திருக்காங்க ஏன்னா எவ்வளவோ சுக்குத்தி ஏர்ன் பண்ணிருப்பாங்க முன்னாடி. அதனாலதான் இப்ப அப்படி பிறந்திருக்காங்க. ஆச்சாரிய குடும்பத்தில் ஏற்படும் பிறப்பு இத்தகையது. பண்பாடு, பக்தி, ஞானம், அறிவு இதெல்லாம் வந்து வழி வழியாக அந்த ஆச்சாரியர்களை உற்பத்தி செய்யும் குலங்கள் இதெல்லாம். அப்படி ஒரு விளைந்த ஒரு ஆத்மாவை அந்த குலத்துல வந்து பிறப்பிக்கும். அது போல வியாசர் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போ நிதிம்னு படிக்கிறோம் இல்லையா. அது நீங்க விளக்கம் நான் அப்புறமா சொல்றேன், இப்ப நேரம் இல்ல. அது வந்து அவருடைய பரம்பரையே சொல்லும், அனைவரும் யோகிகள். அதுதான். அப்புறம் பிறக்கும் போதே அவனுக்கு தான் முந்தைய பிறவி வரை சேர்த்து வைத்த திவ்ய உணர்வு ஆன்ம நிலை ஞாபகம் வந்துவிடும். அவர்களுக்கு விட்ட இடத்துல இருந்து தொடங்கலாம். அது மேலும் முயன்று முழு வெற்றி அடைய அப்போலிருந்து முயர்வான் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஜடபரதருடைய வாழ்க்கை இதற்கு உதாரணம். அவர் வந்து துறவு மேற்கொண்டு நன்கு முன்னேறினார். ஆனா என்ன பண்ணிட்டார், பின்பு திடீர்னு விழுந்துட்டார். ஏன் அப்படின்னா மான் மேல அவருக்கு பற்றுதல் வந்துருச்சு. ரொம்ப மான் மேல அவர் மானையே யோசிச்சிருந்தார். இறக்கும் தருவாயில் பகவானை நினைத்தால் தான் பகவான் கிட்ட போவோம். ஆனா அவர் இறக்கும் தருவாயில் மானை நினைத்து கொண்டிருந்து விட்டார். அதனால மான் பிறவி எடுத்து விட்டார். இந்த ஜடபரதர் உதாரணம். மான் பிறவி எடுத்தா திவ்ய உணர்வு அதுக்காக அழியல. அவர் பெரும் பக்தர் தான். அதனால திவ்ய உணர்வை திரும்ப பெற்று 3வது பிறவியில் முக்தி பெற்றார். அந்த மானாக இருந்த போது கூட திவ்ய உணர்வு மாறவே இல்லை. அந்த ஆன்மீக திங்கிங் வந்து அவருக்கு மாறல. அவர் என்ன பண்ணார், அதுலயே அந்த மானாக இருந்தாலும் பக்தியோட இருந்தார். அடுத்த பிறவி திவ்ய பிறப்பாக அவருக்கு இருந்தது. அப்புறம் பகவான் திருவடியை அடைந்தார். அந்த மாதிரி பூர்வ ஜென்ம திவ்ய உணர்வின் காரணமாக யோக கொள்கைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், யமம், நியமம் போன்ற படிகள் எதையும் ஏற வேண்டுவதில்லை. அப்படி இருந்தா எப்படி, இப்படி ஒரு உயர்குடியாக நம்முடைய பக்தி ரொம்ப உச்சமாக இருந்ததுன்னா இந்த சடங்குகள்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல, நேரடியாக கிருஷ்ண பக்தியில் நமக்கு கவரப்பட்டு விடுவோம். இந்த 8 அஷ்டாங்க யோகத்தின் பகுதிகளே நமக்கு வேண்டாம், நேரடியாக பக்திக்கு சென்று விடலாம் அப்படின்னு சொல்றார். நமக்கு சுக்குத்தி இருந்தா, அதாவது நமக்கு கூட புண்ணியங்கள் நமக்கு இருந்தா மிக உயர்ந்த பக்குவ நிலை என்னும் கிருஷ்ண உணர்வில் ஈர்க்கப்படுகின்றார் அப்படின்னு சொல்றார்.
கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது என்னன்னா ஜபம், நாம உச்சாடனம் செய்பவர்கள் ஆன்மீக வாழ்வில் பக்குவம் அடைந்தவர்கள். தவங்கள், யாகங்கள் செய்து புண்ணிய ஸ்தலங்களில் நீராடி எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்பவர்கள் என்பது சந்தேகமில்லை. இதெல்லாம் அடைஞ்சதுக்கு பலனாது. ஞாம சங்கீர்த்தனம் செய்யறவங்க தவங்கள் செய்ததுக்கும், யாகங்கள் செய்ததுக்கும், தீர்த்த ஸ்தலங்கள் சென்று வருவதற்கும் அஹ் ஒரு பலன் இருக்கும் இல்லையா, அது அந்த பலனை அடைந்ததற்கு சமானமா அவர்கள். அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் அப்படிப்பட்டவர். அவருக்கு வந்து 3,00,000 முறை ஒரு நாளைக்கு நாம ஜபம் பண்ணுவார். ஆனா அவர் வந்து இவ்வளவு தவம் செய்தவர் இல்ல, யாகம் செய்தவர் இல்ல, புண்ணிய ஸ்தலம் போய் நீராடினவர் இல்ல. ஆனால் அவருக்கு இந்த பலன் உண்டு அப்படின்னு. அப்படி இப்படி பிறவி எடுத்து விட்ட யோகி கடுமையாக முயன்று அனைத்து களங்கங்களில் இருந்தும் விடுபட்டு தூய்மை பெற்று அநேக ஜென்மங்களில் ஈட்டிய சுக்ருதி காரணமாக பரமகதியை அடைகிறான் அப்படின்னு சொல்றார். அடுத்து 2 கன்க்ளூஷன், இறுதி ஸ்லோகங்கள். தியான யோகம் அப்படிங்கிற தலைப்பா இங்க வருது பாருங்க. முடிவில் தலைப்பை தொட்டு இணைக்கிறார். என்னன்னா, தபஸ்வி, ஞானி, கர்மி இவர்களை விட யோகி பெரியவன் அப்படின்னு சொல்ற. தவம் செய்கிறவன் தபஸ்வி, ஞானி ஞானத்தை கேட்பவன், கர்மி காரியம் செய்கிறவன், இவர்களை விட யோகி பெரியவன். எனவே நீ யோகியாக இரு. எந்த விதமான யோகியாக இருக்க வேண்டும் அப்படின்னா, பலநோக்கு செயல் கர்மயோகி. காரியம் செய்கிறான், பலனை எதிர்பார்க்கிறான், அவன் பலன் நோக்கு செய்கிறான். பலனை நோக்கி, அதாவது இது தவறு கிடையாது. பலன் நோக்கு செயல்னா, இப்ப ஒரு புண்ணியாஜனம் பண்றோம், அப்புறம் சில மழை வருவதற்காக யோகம் பண்றோம், அப்படிலாம் ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது. அவர்கள் யோகம் தான், அதுவும் அது கர்ம யோகம். அதாவது ஞானத்தை நாடுபவன் ஞான யோகி, பக்தி தொண்டில் ஈடுபவன் பக்தி யோகி. யோகி நாமபி சர்வேஷாம், எல்லா யோகிகளும் மத்கதேன அந்தராத்மனா, உள் மனதில் என்னை நினைத்து எப்போதும் என்னையே எண்ணிக்கொண்டு ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் அப்படின்னா முழு நம்பிக்கையுடன், பஜதேனா பஜனம் பண்றது, பக்தி தொண்டு புரிபவன் எனக்கு எவன் ஒருவன் சமே யுக்த தமோ மதக, அவன் என்னால் மிகச்சிறந்த யோகியாக கருதப்படுகிறான் அப்படிங்கிறார். சமே அவன் என்னால், சமே யுக்த தமோ அப்படின்னா யோகத்தில் சிறந்தவனாக கருதப்படுகிறான் என்ன அப்படின்னு சொல்றார். பஜத்தேனா பஜித்தல், பஜனை செய்தல். அப்ப அப்படின்ற சொல்றார். யார் யோகி அல்ல அப்படிங்கிறதையும் சொல்றார். யோகத்தின் படிகள் என்ன, யோகம் செய்வதற்கான கருவி எது, அதெல்லாம் பத்தி இங்க முழுமையாக சொல்லிவிட்டார். மனம், அதனுடைய தன்மை என்ன, எப்படி கட்டுப்படுத்துவது, மனதை வென்றவனின் அறிகுறிகள் என்ன, யோகியானவன் என்ன செய்ய வேண்டும், யோகத்தின் உத்தம நிலை என்ன, எவ்வாறு அதை உணர வேண்டும், மனதை கட்டுப்படுத்துவது எப்படி, உண்மையான யோகி பகவானை எப்படி உணர்வான். அர்ஜுனன் கேள்வி மனம் பற்றி. கடினம்தான், பயின்று கட்டுப்படுத்த வேண்டும்னு சொன்னார். அர்ஜுனவாச்சு பாதியில் விட்டு விட்டால் என்ன ஆகும்னு சொன்னார். அதுக்கும் வந்து ஆரம்பத்தில் விட்டவர், முதிர்ந்த நிலையில் விட்டவர் அப்படின்னு 2 பார்க்கலாம். முதிர்ந்த நிலையில் விட்டவங்க வந்து நல்ல பிறவி எடுத்து வருவாங்க அப்படின்னு சொன்னார். சோ இந்த யோகங்கள் அனைத்திலுமே பக்தி யோகம் உன்னை வீழ்ச்சி அடைய விடாது அப்படின்னு சொன்னார். அடுத்த அத்தியாயத்துக்கு நம்ம எங்க கொண்டு போகணும்னா, தியான யோகம் முடிச்சு தியானம் செய்ய உகந்த பகவான், அந்த பூரணத்தின் ஞானம். இப்ப தியானம் மனதில் வச்சு தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டார். அந்த தியானம் பண்ணக்கூடிய பகவானை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதை வைத்து தியானம் பண்ணணும்னு புரிச்சுக்கிட்டோம். அதுதான் அடுத்ததாக பரத்தை அடைதல். அந்த பூரணத்தின் ஞானம் நம்ம புரிஞ்சுக்க போறோம். 7வது அத்தியாயத்துல பூரணத்தின் ஞானம், பூரணம் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்க போறோம். தியானம் செய்யக்கூடிய அந்த பகவான், யாரை தியானம் செய்ய வேண்டுமோ அவரை பற்றி அறிந்து கொள்ள போறோம் அடுத்ததுல. அதை அறிந்தால்தான் நம்மளால தியானம் செய்ய முடியும். அந்த ஞானத்தை அடுத்ததுல விளக்குவார். சோ இதோட நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம். இதான் வந்து தியான யோகம். ஏன் தியானம் செய்ய வேண்டும், எதை தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. மிக்க நன்றி. உங்களுக்கு எடுத்து சொல்றதுல எனக்கும் வந்து நல்ல தெளிவான புரிதல்கள் வந்தது. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே